ஒரு ஐடியா தோணும், நீங்கள் ஜாதி பெருமை தாராளமாக ஊரில் பேசுங்க, அதுக்கு வந்து வேணால் சட்டம் வேணால் போட்டலாம், இவர்கள் ஜாதி பெருமை பேசலாம் அப்படின்னு குறிப்பிட்ட நபர்களுக்கு. அதுக்கு ஒரே ஒன்று மட்டும் நீங்கள் செய்யணும். அது என்ன பண்ணணும்னாக்கா, பேங்க்கில் செல்லான ஃபில் பண்ணணும், யாருடைய ஐடியாவும் இல்லாமல் ஒரு பேனாவும் செல்லாம் கொடுத்தோம், நீ ஃபில் பண்ணி கொடுத்துரு, தப்பு இல்லாமல் நீ ஊரில் ஜாதி பெருமை பேசிக்க. சத்தியமாக எவனா அதை வந்து சொல்ல மாட்டான். நான் அதை தான் ஒரு மாண்டேஜாக வச்சுருப்பேன். நீங்கள் அந்த மேஸ்திரி வந்து இவன் எந்த ஜெயக்குமார் வந்து காலரை தூக்கி விட்டுன்னு தண்ணி விடாது கெத்து காட்டினானோ, அவன் அந்த மேஸ்திரி கிட்ட போய் வந்து காசு வாங்க போகும்போது வந்து பேனா கொடுப்பாரு. அவன் அந்த பேனா வாங்கி காது குடஞ்சிக்கின்னு கை நாட்டு வைப்பான். அவன் போயிட்டு வந்து ராபின் புளுவில் செவுத்தில் வந்து ஒரு செவுத்தில் வந்து அழகாக எழுதிட்டு வந்தான். ராத்திரி அடித்த மழையில் கரைஞ்சி ஓடிச்சு, காணாமல் போயிடுச்சு, சோறு வெள்ளையாக இருக்குது. அவன் போய் ஆள் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்க சார் வந்து வரவேன்னா, சார் உத்து பாருங்க சார், புளுவில் பளிச்சுன்னு எழுதிருப்பான்றான். நான் எவ்வளோ பிரச்சனை பாருங்க. இந்த செவுறு பிடிக்கிறதுல எங்கேயாவது சண்டை வந்திருக்கீங்களா? நீங்கள் இப்போ சொன்னீங்க இமானுவேல் சேகரனுடைய சொன்னீங்க, அந்த மாதிரி செவுறு பிடிக்கிறதுல வேற கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான சண்டை, அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்குங்களா? நான் வந்து பெரிய வந்து சிரிச்சிடுவீங்க தோழர். அவன் என்ன பண்ணுவான்னா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன போடுவான்னா, இப்போ 2030 வரைக்கும் ஃபுல்லுன்னு போட்டு வச்சிருப்பான். பட்டா போட்டு வாங்கிடுறது செவர. ஆமாம், சென்சார் போர்டு வந்து படம் பார்க்குறாங்க. படம் பார்த்த உடனே அன்றைக்கி டீமே போகுது, எங்கள் டீமே எல்லோரும் வந்து வெளியே இருந்துங்கிறாங்க. அப்புறம் படம் பார்த்துட்டு என்னை ஒரு 3/4 மணி நேரம் உள்ளே கூப்பிடல தோழர். அவங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க, மீட்டிங் போகுது. அப்போ எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, படம் வந்து நிறுத்த போகிறாங்க. 3/4 மணி நேரம் இவர் உள்ளே கூப்பிடலன்னொடனே அப்புறம் வந்து என்னை உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்ட உடனே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் பொறுத்து வந்து அவர் எனக்கு கால் பண்ணார், பர்சனலாக கால் பண்ணி, உங்கள் படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், 3 நாள் உங்கள் படம் வந்து என்னை தூங்காத வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு, நீங்கள் ரொம்ப நல்ல சினிமா எடுத்துக்கிறீங்க, வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லி. என்னென்னா இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு தோழர், காஸ்டியூம் வந்து உங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கும், 10,000 ரூபாய் தான் ஆச்சு. ஒட்டு மொத்த படத்துக்குமே 10,000 ரூபாய் தான். ட்ரெயினில் போய்கினே இருக்கிறோம், குஜராத் வந்து உள்ளே போகுது. உள்ளே போயிட்ட உடனே அந்த காட்சி வந்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு கலங்கி போச்சு. ஒரு இருட்டு, அது ஒரு இருட்டில் ட்ரெயினில் ஒரு லைட்டு வெளிச்சம். அப்போ வந்து நான் வந்து பார்க்குறேன், என்னென்னா அவங்க வந்து தன்னுடைய மேலாடையை வந்து கழட்டிட்டு நிர்வாணமாக நிற்கிறாங்க. ஒரு பெண் வந்து நிர்வாணமாக நிற்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த அதிகாலையில் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து போயிட்டோம் 6 மணிக்கு. பார்த்தா திடீர்னு கண்முழிச்சு பார்த்தா இராணுவம் சுத்திரி காரை வந்து வளைச்சிட்டாங்க. தம்பி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஏஞ்சி யார் என்ன அப்படின்னு கேட்டவுடனே, இவர் வந்து நேஷ்னல் அவார்டு டைரக்டரு, ஜோக்கர்னு ஒரு படம் பண்ணிக்கிறாரு, நாங்கள் வந்து அடுத்த படத்துக்கான லொக்கேஷன் பார்க்கும்போது தூக்க கலக்கத்தில் வந்துட்டோன்னு சொன்ன உடனே, அவன் என்னுடைய சகோதரன், அவன் எங்கள் 3 பேரையும் கட்டி தழுவி எங்கள் டைரக்டரை வந்து கட்டி பிடிச்சி அந்த ஃபோட்டோவை பார்த்து, அப்போ அங்கே நான் வந்து தீவிரவாதியாகவே நான் இல்லையே, என்னை வந்து அவன் வந்து சுட்டுட்டு இருக்கணும்ல. வணக்கம். இன்று நம்முடன் பேசுவதற்கு பராரி படத்தின் இயக்குனர் தோழர் எழில் பெரியவடி வந்திருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்த பராரி படம் இப்போ ஆஹா ஓடிடியில் வந்திருக்கு, தயவு செஞ்சு பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த படத்தை ஏன் நான் தேட்டரில் மிஸ் பண்ணேன், நீங்கள் தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஓடிடியில் வந்திருக்கு, தயவு செஞ்சு ஆகால பாருங்கள். நிறையா அதில் அரசியல் பேசியிருக்கீங்க, குறிப்பாக சாதி அரசியல்லேருந்து, அப்புறம் மொழியை வைத்து செய்கிற அரசியல்லேருந்து. மொழியை வைத்துனா இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை, அந்த மொழி கிடையாது இது வெறுமனே ஒரு மொழியை வச்சு இங்கே யாரெல்லாம் ஃபேக்காக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் நிறைய போட்டு தோல் உரிச்சிருக்கீங்க. தோல் உரிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க டவுசனையும் சேர்த்து உரிச்சிருக்கீங்க. குறிப்பாக அதில் சாதி அரசியல் நிறைய பேசியிருக்கீங்க. இந்த தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வந்துச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது? எனக்கா ஃபஸ்ட்டு படம் பண்ணும் பொழுது ஒரு கமர்ஷியலாக ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம், ஏன்னா நம்ம முதல்ல கால் ஊண்டி நின்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கமர்ஷியல் வேல்யூடட் பாயிண்ட்ஸ் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் டைரெக்டாக இவ்வளவு ஒரு ஜாதி அரசியலை எல்லா அரசியலையுமே உள்ளே வைக்கும் பொழுது இது கமர்ஷியலாக வருமா வராதாங்கிற சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி இது பண்ணணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? எங்கள் ஊர்லேருந்து தான் தொடர் வந்துச்சு. என்னென்னா நம்ம ஒவ்வொரு கதைகளுமே வந்து சொந்த மண்ணிலிருந்து நம்ம அப்பா அம்மா கட்டுறது தான் அந்த கதை வந்து உருவாகும். அப்படி வந்து எங்கள் ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ராஜாபாளையம்னு ஒரு கிராமம் எங்கள் ஊர். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் எங்கள் ஊர். பஸ்ஸே நிற்காது எங்கள் ஊரில். அந்த ஊர்லேருந்து தான் வந்து இந்தமாரியான ஒரு படத்தை எடுத்தேன். என்னென்னா நீங்கள் அந்த படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு அம்புக்குறி இருக்கும்.
2 ஊருக்கு போனால் அது ஆக்சுவலாக அந்த போர்டு வந்து உண்மையாக இருக்கிற போர்டு அது. அப்போ ராஜாபாளையத்தில் இந்த மாதிரி தான் இருக்குங்களா? இன்னும் இருக்கா அந்த போர்டு? அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் வாழ்கிற பகுதியாகவும், ரோட்டுக்கு இந்த பக்கம் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் வாழ்கிற பகுதியாகவும் அப்படி தான் இருக்குங்க. இன்னும் அப்படி தான் இருக்குது. வடதமிழ்நாட்டில் வந்து வடதமிழ்நாடுன்றதுல எல்லா ஏரியாக்கள்லையுமே இன்னமும் அப்படி தான் இருக்குது. எல்லா கிராமங்கள்லேயும் வந்து ஒரு சமூகம் அந்தாண்டியும் ஒரு சமூகம் சைடு இருக்கும்போது என்னென்னா அங்கேதான் இந்த கதையை வந்து ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து கதை வந்து என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் தோழர். நீங்கள் வந்து ஒரு படத்துக்குள்ளே வந்து ராஜமுருகிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும், நிறைய கதைகள் கிடைக்கும். உங்களுக்கு சினிமாவை வந்து நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க இத்தனை வருஷம் சினிமாவில். இந்த கதையை தான் பண்ணணும்னு ஒரு உத்வேகம், ஒரு அர்ஜி, ஒரு அரிப்பு உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அதான் என்னென்னா எங்கள் ஊரில் வந்து அப்போ வந்து பள்ளிக்கூடம் இல்லை. எங்கள் ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லாத போது ஊர் தெருவில் தான் போய் வந்து இங்கே இருக்கிற பசங்க எல்லாமே போய் வந்து அங்கே தான் வந்து படிக்கணும். அப்போ படிக்கும்போது வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தண்ணி இல்லை. அப்போ தண்ணி இல்லாத போது வந்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் வந்து மதிய நேரத்தில் வந்து இவங்க வந்து தண்ணி வந்து கேட்கும்போது வந்து நான் வந்து ஒரு 3வது 4வது வந்து படிக்கும்போது வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பா தலைவர். எங்கள் அப்பா தலைவர்னோடனே இப்போ நான் போய் தண்ணி கேட்டால் வந்து எனக்கு வந்து சொம்பில் கொடுத்துருவாங்க, தலைவர் வீட்டு பசங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என் கூட படிக்கிற பசங்க போய் தண்ணி கேட்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்களும் வந்து கிராமத்தில் தான். அப்போ வந்து தண்ணி கேட்கும்போது வந்து சொம்பில் வந்து கையை கீழே குனிஞ்சு இப்படி வாங்கி குடித்தோடனே அது என்னை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிச்சு அன்றைக்கி. இப்போ எனக்கு வந்து சொம்பில் கொடுக்கலன்னா நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னா குழாவை வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அது என்னை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஒரு மாதிரி என்னை வந்து தூங்க விடாமல் பயங்கர டிஸ்டர்ப் பண்ணி நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து நீங்கள் முதல்ல அப்போ தான் அந்த தீண்டாமையை பார்க்குறீங்களா? நான் ஆக்சுவலாக நான் வந்து 4வது படிக்கும்போதே எங்கள் வீட்டில் நிறைய வந்து பஞ்சாயத்துகள் நடக்கும். எங்கள் அப்பா வந்து டிஎம்கே, எங்கள் அப்பா வந்து பெரிய போஸ்டிங்கில் இருந்தார். நிறைய எங்கள் வீட்டில் வந்து பஞ்சாயத்துலையும் அந்த தாக்கம் இருந்துச்சு. ஒரு கதாபாத்திரம் ஒரு அப்பா, அந்த அப்பா திமுககாரரு, அதில் உள்ள நிறைய குறைகள்லாம் பேசியிருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்போ நான் வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த காட்சி வந்து என்னால் வந்து மறக்கவே முடியல. இந்த தண்ணி இப்படி வந்து கொடுத்தது, இந்த காட்சியை வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருந்துச்சு. நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து பள்ளிக்கூடம் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் 4வது படிக்கும்போது. ஆமாம், நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேனோடனே எங்கள் அக்கா வந்து அப்போ வந்து 5வது படித்தாங்க. நாங்கள் 2 பேருமே பள்ளிக்கூடம் போக மாட்டேனோடனே எங்கள் அப்பா வந்து உடனடியாக ஒரு பிடிஓ கிட்ட சொல்லி ஒரு ஸ்கீம் பள்ளிக்கூடம் வந்து தனியாக வாங்கி எங்கள் தனியாக ஸ்கூல் கட்டின பிறகு தான் நாங்கள் வந்து ஸ்கூல் போனோம். அப்படி தான் இந்த கதை வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு படம் பண்ணணும். டேங்க்கும் அதேமாரி தான், அங்கேருந்து தான் தண்ணி விடுவாங்க. அப்போ டேங்க்கும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அதான் நான் சொன்னேன். ஒரு சொந்த மண்ணிலேருந்து ஒரு சொந்த அப்பா அம்மா கிட்ட தான் ஒரு கதை வந்து ஆரம்பமாகும் அப்படின்றது. ஆனால் அதனால தான் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி தான் திட்டவட்டமாக என்னால் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்களை வந்து அதை நம்ம வந்து ஒரு அறத்தோட ஒரு படம் எடுத்து வந்து சொல்லலைன்னா அதில் வந்து எந்தவித நியாயமும் இருக்காது. இல்லை இப்போ திரும்ப இங்கே இந்த மாதிரி படங்கள் இப்போ வந்துட்டு காலகட்டத்தில் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்கள் என்ன இப்படியே வந்து படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இது சரியா, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற கதையே இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி அந்த விமர்சனத்தை தாண்டி இந்த கதையை பண்ணணுமோ எது உங்களை தூண்டுச்சு? இது எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்தை? இந்த விமர்சனம் வந்து சொல்கிறவங்களாம் எனக்கு ஏதோ அவங்க வந்து இந்த ஊரில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறாங்களா, இல்லை வந்து இங்கிலாந்தில் இல்லை அங்கே இருக்கிறாங்களான்னு தெரில. சமீபத்தில் வந்து ஒரு சொந்த உழைப்பில் அவங்க கூலி வேலை செஞ்சு ஒரு புல்லட் வாங்கி ஓட்டினான்றதுக்காக அவங்களுடைய கையை வெட்டிட்டாங்க. ஒரு கபடியில் ஜெயிச்சான்றதுக்காக அந்த தம்பியோட வந்து கையை காலை வெட்டிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு காதல் பண்ணால் வந்து எந்தவித ஒரு கருணையும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒருத்தனை பிடிச்சி அவங்ககிட்ட இருக்கிற ஒரு அறத்தில் அவனை வந்து காதல் பண்ணுது. அது 2 மனது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 3வதாக ஒருத்தன் போய் பூந்து வந்து வெட்டுறான் சம்மந்தமே இல்லாத. அப்போ வந்து அது இன்னமும் இருக்குதே, இன்னும் இல்லை, இன்னும் நீங்கள் வந்து 100 200 வருடங்கள் 300 வருடங்கள் போனாலும் இந்த பிரச்சனை வந்து இருந்துக்கினே தான் இருக்கும். நம்மள மாரி ஆட்கள் வந்து படம் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் வந்து நம்ம சேனலே தொடர்ந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து எதிராக தான் நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க. அப்போ வந்து நம்மள மாரி ஆட்கள் தான் இதை வந்து இவங்க என்ன விமர்சனம் வச்சாலும் இவங்களுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து வந்து நம்ம வந்து போராட வேண்டியிருக்கு இவங்ககிட்ட. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் சொன்ன மாரி வந்து
அந்தாண்ட இருக்கிறவங்க வேறு, இந்தாண்ட இருக்கிறவங்க வேறு. அவங்க வந்து எப்போதுமே சின்ன வயசுலேருந்தே அவன் மூளையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வேறு, அவங்ககிட்ட வந்து பேசக்கூடாது, அவங்க பொண்ணுங்களை பார்க்கக்கூடாது, அவன் வந்து நம்ம பொண்ணுங்களை பார்க்கக்கூடாது. என்னென்னா ஒரு மனித உறவுக்குள்ளே வந்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்ககிட்ட வந்து இதை நம்ம தப்புன்னு எடுத்து சொல்லி அவனை வந்து நம்மக்கிட்ட வந்து பேச வைக்கணும். அவன் கையில் இருக்கிற அருவாளை வந்து பிடுங்கி போட்டுட்டு பெரியார் புத்தகங்களையும் அம்பேத்கர் புத்தகங்களையும் மார்க்ஸ் புத்தகங்களையும் கொடுத்து அவனை வந்து படிக்க சொல்லணும். அவன் படித்து அந்த இடத்துக்கு வரும்போது தான் இது எல்லாமும் மாறும். இதில் ஜெயக்குமார்னு நினைக்கிற அந்த ஒரு கதாபாத்திரம், அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஒரு ஜாதிய மனநிலை உள்ள, கிட்டத்தட்ட அந்த புல்லட் ஓட்டுனா கையை வெட்டக்கூடிய ஒரு ஆளாக அந்த படத்தில் இருக்காப்புல. ஆனால் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸில் கடைசியாக அவரையும் அந்த புரிதலுக்கு கொண்டு வர்ற அந்த காட்சி இருக்குல்ல. நீ எவ்வளோதான் ஆண்ட பரம்பரைன்னு பேசினாலும் நீ வெளியூருக்கு போகிற, அங்கே உனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது உன்னுடைய டவுசர் உருவப்படுதுங்க. அங்கே உன்னுடைய வீரம் எங்கே போச்சு? நீ தான் சொல்கிற நான் பெரிய ஆள் தெரியுமா, 100 பேராக இருந்தாலும் யானைகள் எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் கொண்டவன்னு சொல்கிற. ஒரு 4 பேர் வந்தாக்க உன்னால் எதிர்த்து நிற்க முடியலையே, உன் கையிலே உருவிட்டான். நீ நினைக்கிற மானம்னு சொன்னில்ல, அது மானம் இல்லை. அதை காக்கக்கூடிய இடத்துல இப்போ யார் இருக்கானாக்கா, நீ யாரை வந்து கீழ்சாதி என்று சொல்லி ஒதுக்கி வைத்து அவங்கள வந்து மாட்டுக்கறி திங்கக்கூடாது என்று சொல்லி அடிக்கிற, துன்புறுத்துகிற, அவங்க தட்டில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணுங்கிற, இப்படி நீ துன்புறுத்தின ஒருத்தர் தான் உனக்கு அந்த நேரத்தில் உன்னுடைய மானத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற இடத்துல அதற்கான ஒரு ஜஸ்டிஃபை மொமெண்ட் இருக்குல்ல, அவர் மாறுறதுக்கான அந்த மொமெண்ட்டு, அந்த மானம் காப்பாற்றுற இடத்துல இருக்கும்டா. இப்போ அந்த காட்சி எப்படி உங்களுக்கு, அதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணீங்க? டிஸ்கஷனில் யார் சொன்னா இல்லை நீங்களே வச்சுக்கலாம்? எனக்கு அது பார்க்கும் பொழுது திருந்துற இடம் அதுவாக இருக்கணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க? திருந்துற இடம் அதுவாக தான் இருக்கணும்னு எந்த அடிப்படையில் முடிவு பண்ணீங்க தோழர்? என்னன்னா தோழர், அதுதான் தோழர், இங்கே நம்மளுக்கு ஜெயக்குமார்களும் கர்நாடகாவில் இருக்கிற அந்த ஜெகன்கள் தான் நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா அவனுங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை. அவனுங்க வந்து செங்கல் சூளையில் ஒருத்தன் வந்து வேலை செய்கிறான், ஒருத்தன் வந்து மாம்பழ ஜூஸ் ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்கிறான். என்னென்னா அவங்களுக்கு வந்து அவனுங்க வந்து ஒரு செக்கு மாடு மாரி தான். அவனை பிடிச்சி ஓட்டினா அவன் பேசாத சுற்றிக்கினே இருப்பான். அவனுக்கு வந்து கடிவாளம் காட்டினா மாரி அந்த கயிறை பிடிச்சிக்கின்னு அடிப்பான் பார் ஜாட்டிக்கோலால். அவன் சொல்கிறத மட்டும்தான் அது கேட்கும். அப்போ அவனுக்கு இங்கே புரிய வச்சாதான் அவனை வந்து அவமானப்படுத்தி, இது கிடையாதுரா, உன்னை இந்த நிலைமைக்கு வச்சுங்கிறவன் வந்து செங்கல் சூளை வச்சுக்கின்னு ஒரு முதலாளியாக இருக்கிறான். அவனுடைய வீடு வந்து 3 மாடி 4 மாடி அடுக்கு வந்து வீடாக இருக்குது. இங்கே ஒருத்தன் வந்து தான் சொந்த வீட்டில் வந்து ஹிந்தி பேசிக்கின்னு வெளியே வந்த உடனே கன்னடம் பேசுகிறான். ஆமாம், அதாவது எப்படி கொள்கை இல்லை, அதான் எப்படி தான் வீட்டு பிள்ளைகளை 20 லட்ச ரூபா கட்டி வருஷத்தை படிக்க வச்சுட்டு நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்காத ஆடு மேய்க்கவா மாடு மேய்க்கவான்னு சொல்கிறத நீங்கள் ரொம்ப கிளியராக காமிச்சிட்டீங்க. அதான் உன் கையில் வந்து அருவாளை கொடுத்துட்டு அவன் கையில் வந்து புத்தகங்களை கொடுத்து லண்டன்லேயும் அமெரிக்காவிலையும் படிக்க வச்சு கல்வி நிறுவனங்களாக அவங்க இருக்கிறாங்கடா. அப்போ ஜெயக்குமார்களையும் ஜெகன்களையும் தான் இங்கே நம்ம வந்து சரியாக வந்து கையாள வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இடம் தான் அவனுங்களை வந்து நம்ம வந்து டச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவனை நீ வந்து அவமானப்படுத்திட்டுனா அந்த அவமானம் அவனால் தாங்கவே முடியாது. நீ யாரை வந்து கீழ் ஜாதின்னு சொல்லிங்கிறியோ அவன் வந்து அந்த அவமானத்தை வந்து துடைக்கும் போது தான் அவன் வந்து திருந்துவான்றது தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அதுதான் வந்து ஒரு உண்மை சம்பவம் தான் நடந்துச்சு. அது என்னென்னா உண்மை சம்பவத்தை வந்து அதை வச்சு தான் அந்த சீனே வந்து டீகோட் பண்ணேன் நான். அப்போ மானத்தில் கையை வச்சாதான் நீ அவனுடைய மானத்தில் நம்ம கையை வச்சாதான். எங்கூருக்கு ஆப்போசிட்டு இருக்கிற பசங்க வந்து பக்கத்து ஊரில் கல் குடிக்க போய் வந்து சண்டைக்கு போயிட்டானுங்க. போன உடனே ஆனால் அவனுங்க எப்போதுமே எங்கூர் மேலே வந்து ஒரு திமிர்த்தனத்தோடவே இருப்பானுங்க. ஆமாம், அப்போ அவன் கல் குடிக்க போன இடத்துல வந்து அவனை வந்து பொழந்துட்டாங்க. அப்போ இங்கேருந்து எங்கள் ஏரியாவிலேருந்து போன பசங்க வந்து என்ன எங்கூர் பசங்க மேலே கையை வச்சிட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு போட்டு பொழந்துட்டு வந்துட்டானுங்க இவனுங்க. அப்போ அவன் அங்கே வந்து உணர்றான். அப்போ இங்கே ஊராக நம்ம ஒன்றா இருக்கணும், வெளியில் போகும்போது வந்து நம்மளை வந்து பொழந்துருவானும் போது அங்கேந்தான் எனக்கு வந்து அந்த ஐடியா தாட் வந்து பிறக்குது. அப்போ அங்கே அவன் அடிக்கிறான்ல அவமானம். நீ யாரை இவ்வளோ நாள் நீ வந்து ஒரு ஊரில் நீ வந்து பள்ளிக்கூடத்தில் நீ வந்து அவமானப்படுத்துகிற, நீ வந்து படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நீ வந்து கிண்டல் பண்ணுற, நீ வந்து தண்ணி விடாத போது வந்து அவனுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அங்கேந்தான் அந்த தாட்டு வச்சு. ஆனால் இது ஒரு சின்ன உதாரணம். இப்போ இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்து ஆண்டபரமாக பேசிக்கிட்டு காலை தூக்கி விட்டுட்டு இருக்கிற ஆட்கள் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு நகரத்துலேயோ ஒரு சிட்டிலேயோ ஒரு ஃபாரினில் போய் துபாயில் அரபில் போய் அவங்க பண்ணலாம். அந்த பருப்பு அங்கே வேவாது, மொத்தமாக அந்த சாதிய இதுவே அழிஞ்சிடும், அந்த ஆண்டபரம்புங்கிறது அழிஞ்சிடும். நான் வந்து நீங்கள் அந்த வகையில் வந்து அவர் திருந்துவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அந்த காட்சி. ஆனால் நீங்கள் மொத்தமாக உருவி விட்டீங்க. உருவி விட்டுட்டு இல்லை, அதாவது ஊரை விட்டு வெளியில் வந்தாலே சில பேருக்கு நிதர்சனம் புரிஞ்சிடும்.
ஊர்லேயே இருக்கிறதுனால தான் சில நிதர்சனம் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இந்த ஜாதி பெருமை பேசுகிறவங்களை பார்த்தாலே எனக்கு ஒரே ஒரு ஒரு ஐடியா தோணும். நீங்கள் ஜாதி பெருமை தாராளமாக ஊரில் பேசுங்க, அதுக்கு வந்து வேணால் சட்டம் வேணால் போட்டலாம், இவர்கள் ஜாதி பெருமை பேசலாம் அப்படின்னு குறிப்பிட்ட நபர்களுக்கு. அதுக்கு ஒரே ஒன்று மட்டும் நீங்கள் செய்யணும். அதை செஞ்சாக்கா அரசாங்கமே நீங்கள் ஜாதி பெருமை பேசிக்கலாங்கிற சர்டிஃபிகேட் வேணால் கொடுத்துடலாம். அது என்ன பண்ணணும்னாக்கா பேங்க்கில் செல்லான ஃபில் பண்ணணும், யாருடைய ஐடியாவும் இல்லாமல் ஒரு பேனாவும் செல்லாம் கொடுத்தோம், நீ ஃபில் பண்ணி கொடுத்துட்டு தப்பு இல்லாமல் நீ ஊரில் ஜாதி பெருமை பேசிக்க. இல்லையா, ட்ரெயின் ஏறிடணும், ட்ரெயின் கோச்சில் யார்ட்டும் கேட்காம நீ ட்ரெயின் ஏறிடணும். ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவோம், நாங்களே புக் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை ஒரு டிக்கெட்டை புக் பண்ணு, யாரும் கேட்காம பிளாட்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக அந்த கோச்சில் ஏன்னா சீட்டில் உட்காந்துரு, அதுக்கப்புறம் ஜாதி பெருமை பேசிக்க. இல்லை என்னென்னா அது ரொம்ப நுட்பமான இடம் நீங்கள் சொன்னது. ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு சலான் எழுதி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒத்துக்கலாம்னு சொல்லி அப்படி ஒன்று போட்டிங்கன்னா சத்தியமாக எவனும் அதை வந்து சொல்ல மாட்டான். நான் அதை தான் ஒரு மாண்டேஜாக வச்சுருப்பேன். நீங்கள் அந்த மேஸ்திரி வந்து இவன் எந்த ஜெயக்குமார் வந்து காலரை தூக்கி விட்டுன்னு தண்ணி விடாது கெத்து காட்டினானோ அவன் அந்த மேஸ்திரி கிட்ட போய் வந்து காசு வாங்க போகும்போது வந்து பேனா கொடுப்பாரு. அவன் அந்த பேனா வாங்கி காது குறைஞ்சிக்கின்னு கை நாட்டு வைப்பான். அதேமாரி அந்த சமூகத்துலேயும் நான் வந்து சொல்லுவேன், அதில் ஒரு பையன் எப்போதுமே வந்து துடுக்கா இருப்பான், அந்த பையனை வந்து கை நாட்டு வைப்பான். அப்போ இங்கே 2 புரிதல் தேவைப்படுது எனக்கு. ஏன்னா நீ 2 பேரும் சமம்தான், நீங்கள் 2 பேருமே கூலி தான். நீங்கள் உங்களுக்குள்ளே பரஸ்பரம் பேசி இங்கே வந்து தீர்த்துக்குன்னா இந்த வந்து பிரச்சனையே கிடையாது. அதை வந்து பேசுகிற இடமே இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஜெயக்குமார் போல ஆட்கள் வந்து பேசுறதுக்கே அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. அவன் வந்து எடுத்த உடனே ஒரு மோடாமுட்டித்தனமாக தான் இருக்கிறான். அவனுடைய லைஃப் ஸ்டைலு அந்தமாரி தான் இருக்குது. அதான் தோழர் சொன்ன மாரி அந்த கையெழுத்து போடுறதுனாலும் தெரிச்சு ஓடிடுவான். எல்லாம் ஓடி எப்பா நான் ஆண்ட பரம்பரை கிடையாதுடாடேன்னு சொல்லி எல்லாம் வந்து ட்ரெயின் ஏறி வெளி மாநிலத்துக்கு போயிடுவானுங்க நீங்கள் சொன்ன மாரி. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு தோணுனது, இப்போது 2 சமூகம் இல்லை வந்து நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறது, இந்த ஏற்றத்தாழ்வுகள் பார்க்குறாங்க, பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் இருந்தால் கூட இந்த 2 மக்களையும் நம்ம எதிரியாக காமிக்கிறோமா? இப்போ காமிச்சா நம்ம ஒரே அவ்வளோ அளவில் வச்சு தான் காமிக்க முடியும். இவங்களும் விக்டிமு, இவங்களும் விக்டிம் தான். ஆனால் இவங்க அடிச்சுக்கிறாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி அவங்க அடிச்சதுக்கு பின்னாடியான ஒரு வரலாறு இருக்குது. ஒன்றும் இல்லை, நூல்களை ஏன் காமிக்கலன்னு கேட்குறாங்க. இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ இதில் யாரை வந்து நீங்கள் வந்து தப்புன்னு காட்ட முடியும்? இப்போ ரெண்டு சமூகம் அடிச்சுக்குது, இல்லை 2 சமூகத்துக்கு புரிதல் இல்லாமல் 2 சாதிக்காரங்க அடிச்சுக்கிறாங்கன்னா நம்ம அதை மட்டும்தான் பார்க்குறோம். பட் அவங்களுமே விக்டிம் தான். அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல. இல்லை அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னே. அந்த நீங்கள் வந்து செங்கல் சோலையில் வந்து பேசும்போதே அவன் வந்து சொல்லுவான், அந்த வேடி கேரக்டர் அவன் தம்பி வந்து நல்லா வந்து படிச்சுக்கின்னு இருப்பான். அவன் தம்பி வந்து படித்து வந்து கணக்கு எழுதுவான். இவன் வேர்வை தண்ணி செங்கல் போட்டு வந்து சேரை வந்து மெதிச்சிட்டு என்னன்னா நீங்கள் வந்து ஒரு மாறிக்கிறீங்கன்னு கேட்பான். அந்த ஒரு காட்சியிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதேமாரி வந்து அந்த வீட்டுக்கு மேலே வந்து பஞ்சாயத்து நடக்கும். அந்த வந்து பஞ்சாயத்து நடக்கும்போது வந்து அவங்க தம்பி சொல்லுவான், அந்த வேடியோட தம்பி, அதில் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் வந்து ஸ்மார்ட்டாக செய்யணுன்னே நீ வந்து படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வேடிமாரி கேரக்டர்களால் மட்டும்தான் இந்தமாரி ஒரு பிரச்சனைகளை வந்து உருவாக்க முடியுது. அவனுக்கு வந்து கீழே இருக்கிற படிக்காத ஜெயக்குமார்களை வச்சுக்கின்னு. ஆனால் வேடிமாரி ஆட்கள் அவங்க வந்து சுகபோகமாக இருப்பாங்க. அவங்க தம்பிகளை பெரிய இடத்துல வந்து படிக்க வைப்பாங்க, காலேஜ் வச்சுக்கின்னு இருப்பாங்க. அவங்க வந்து தோட்டம் வச்சிருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க வந்து எம்பியா இருப்பாங்க, பார்ப்பாங்க, டால்பின் மீன் பார்ப்பாங்க, தொழில் குதிக்கிறது, பனையூர்ல வீடு வாங்குவாங்க. அவங்க பசங்க மட்டும் படிக்கணும், கராத்தா கிளாஸ் போகணும், குடும்பத்தோட வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் ஜெயக்குமார் மாரி ஆட்கள் வந்து அவங்க எப்போதுமே வந்து ஒரு சூடாவே வச்சுக்கின்னு இருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாரும், புரியுதா அப்படின்னு ஒரு கொதிநிலையில வச்சுக்கிறது. அவங்க வந்து ட்ரெயினில் கல் விட்டு எஞ்சி அடிக்கிறதுக்கும் அந்த மாதிரியான செயல்களுக்கு ஜெயக்குமார் மாதிரியான ஆட்களை பயன்படுத்திக்கிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஜெயக்குமார் மாரி ஆட்களுக்கு வந்து வேடி மாரி ஆட்களும், சாம்ராட் மாரி ஆட்கள் வந்து ஜெகன் மாரி ஆட்களுக்கு வந்து தொடர்ந்து என்னன்னா அவங்க எப்போதுமே வந்து அவன் சொல்லுவான், நீங்கள் அந்த இடம் பார்த்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். வந்து சாம்ராட் வந்து வீட்டுக்குள்ளே ஹிந்தி பேசும்போது சொல்லுவான், லண்டன்லேருந்து வந்து புள்ள வந்து கால் பண்ணிச்சா வந்து பேரக்குழந்தை வந்து சாப்பிடுச்சானுவான். திடீர்னு வெளியே வந்த உடனே அவன் கன்னடத்தில் வந்து ஏன் இவ்வளோ நாள் வந்து ஆள் வரலன்னு கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், கொஞ்சம் குடும்ப பிரச்சனைன்னு சொன்ன உடனே முதல்ல சங்கம்தான் முக்கியம், குடும்பம்லாம் அப்புறம் தான். ஆனால் அவன் பையன் வந்து லண்டனில் படிப்பான், அவன் வந்து சுகபோகமாக வாழ்வான். அப்போ இதுதான் எப்போதுமே இங்கே அடித்தட்டு மக்களுக்குள்ளே இருக்கிற
பிரச்சனைகளே இந்த ரெண்டு சமூகத்தில் அவங்க உணர்வுகளை வந்து கொதிநிலையிலே வச்சுக்கிறது. அவங்கள அதில் வச்சுக்கின்னு அவங்கள எப்போதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே வச்சுக்கின்னு அவன் யோசினாலே முஞ்சி போச்சு. ஜெயக்குமார் வந்து செஞ்சிச்சினால, ஏன்னா இந்த கதையே வந்து இந்த கதையினுடைய ஹீரோவே வந்து ஜெயக்குமார் தான். எனக்கு இங்கே வந்து மாறன் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து ஜெயக்குமாரும் எனக்கு ஜெகனும் தான் பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து திருந்திட்டாங்கனாலே இங்கே எந்தவித பிரச்சனையும் எனக்கு கிடையாது. அதுதான் அவங்களுக்கு மேலே இருக்கிற கேரக்டருங்க தான் அவங்கள வந்து ஆப்ரேட் பண்ணுது. அதை இவங்க உணர்ந்துட்டா அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை இல்லாமல் போயிடும். எனக்கு இன்னொரு கேள்வி இருந்தது, ரொம்ப நாளாக இருக்கிற கேள்வி தான். இப்போ அந்த படத்தை ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவுக்கு வந்து ஒரு காதல் வருது, அது ப்ரொபோசல் அவருக்கு வருது, அவரு கூட போய் காதல் பண்ணல. திரும்ப திரும்ப எதுக்கு காதல் வரும் பொழுது அவங்க எதுக்கு விலகி விலகி போகணும், எதுக்கு வந்து அவங்க மறுதளிக்கணும், அது எதுக்கு ஒத்துக்காகாமல் போகணும்? காதல் ஒன்று வருதுன்னா அது இயல்பான காதல் தான், சரிங்களா? ஒரு பயந்து அது வேணாம் எனக்கு ஒரு சமூக சிக்கலுக்காகவே வந்து நான் அதை வந்து புறந்தள்ளுறேன் அப்படிங்கிறது சரியா? ஆனால் கடைசியில் ஒத்துக்கிறாப்புலங்கிறது வேற. ஆனால் வந்து தொடக்கத்தில் வந்து அதை அவங்க வந்து மறுக்கிறாங்க. அதை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிதலின்மையா இல்லை வந்து ஒரு பயமோ ஏதோ இருக்குது. அது இல்லை தோழர், நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப வந்து சரியான கேள்வி. அது என்ன கேள்வினா, நீங்கள் வந்து மாறன் போன்ற இளைஞர்களுக்கு தான் இங்கே நிறைய வந்து பிரச்சனை. அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனை. அவன் ஊரில் வந்து தண்ணி வராது. அவன் வந்து பக்கத்து ஊரில் போய் அவனால் வந்து சுதந்திரமாக ஒரு நாடகம் பார்க்க முடியாது. அப்படி அவன் நாடகம் பார்க்கும்போது தான் அவனுக்கு வந்து பிரச்சனை வருது. அந்த பொண்ணு மேலே அவனுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேயே ஒரு ஒரு கிரஷ்ன்றதோட ஒரு அன்பு இருக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோன்னு சொல்லி அந்த மீனை கொடுக்குறான் அவன். அப்போ அந்த பொண்ணு வந்து எங்கூருக்கு வந்து தெற்கூத்துக்குவான்னு சொல்லும்போது வந்து தெற்கூத்துக்கு போன இடத்துல வந்து நான் வந்து இமேஜினேஷனாக காமிச்சிருப்பான். அந்த பாறை மேலே வந்து நீலாம் தெற்கூத்து பார்க்க வரையானும் போது அப்போ அவன் அதை புரிஞ்சிக்கிற சூழல் அவனுக்கு இருக்குது. இதுக்கு மேலே நீ உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் உங்கள் ஆளுங்க பண்ணுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவன் விலகி போகும்போது தான் என்னன்னா, நீங்கள் வந்து இதுக்கு ரொம்ப மாறன் மாரி ஆட்கள் தான் இன்றைக்கி வந்து உளவியலாக வந்து இன்றைக்கி வந்து இளவரசன், கௌசல்யா சங்கர், கோகுல்ராஜ், இந்தமாரி ஆட்கள் தான் வந்து மாறன்கள். ஆமாம், சமூக என்ன யதார்த்தமோ அதுதான். நான் வந்து தேவகி மாரி ஆட்கள் தான் வந்து கௌசல்யா சங்கர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இப்போ அந்த கேரக்டர் வந்து நீங்கள் பார்த்த கேரக்டர் தானா? உங்கள் பக்கத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருந்துதா? ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேரக்டர் சிலது வந்துருக்குது. எல்லா ஒடுக்கப்பட்ட கிராமங்கள்லேயும் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அது. ஏன்னா எனக்கு நிறைய வந்து பிரச்சனை இருக்குது இங்கே. எனக்கு வந்து இங்கே வந்து வாழ்கிறதே எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு காதல் வந்து இருந்தாலும் அந்த காதலை என்னால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னாலும் ஒன்று இங்கே என்னோட உயிர் போகும், இல்லைன்னா காதலிக்கிற வந்து பெண்ணோட உயிர் போகும். எப்படி காதல் வரும்? எனக்கு வந்து தண்ணி பிரச்சனை ஊரில். அப்புறம் வந்து என்னன்னா எதுவுமே இல்லாத வந்து மாட்டு எலும்பை எத்தாந்து போட்டு வந்து அவங்களே ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி வந்து காதல் வரும்? ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பண்ண கிளைமேக்ஸில் அதுதான் நான் வந்து விட்டுருப்பேன். இந்த சமூகம் மாறனையும் தேவையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம், இல்லை இந்த சமூகத்துக்கிட்டே ஒப்படைக்கலாம் அந்த பொறுப்பை. இவ்வளோ வந்து தமிழ் அறம் பேசுகிற இந்த சமூகம் வந்து கல் தோன்றி முன் தோன்றா அந்த காலத்து முதல் மொழின்னு சொல்கிற நம்ம தமிழ் சமூகம்தான் கோகுல்ராஜ் போன்ற ஆட்களையும், திவ்யா இளவரசன் போன்ற ஆட்களையும், கௌசல்யா போன்ற ஆட்களையும் நிராகதியாக நிற்க வச்சுருக்குது. அப்போ இந்த தமிழ் சமூகம் வந்து மாறனும் தேவைக்கும் சேர்த்து வச்சா சந்தோஷம் தானே நம்மளுக்கு. இதோட வேறு என்ன இருக்க போகுது நம்மளுக்கு? இப்போ இதில் இன்னொரு கொடுமை என்னன்னாக்கா, சோஷியலாக நடக்கிறதுல இப்போ கோகுல்ராஜுடைய படுகொலையாக இருக்கட்டும், அல்லது இவருடைய இளவரசனுடைய படுகொலையாக இருக்கட்டும், அல்லது முருகேசனுடைய படுகொலையாக இருக்கட்டும், இந்த படுகொலைகள்லாம் வந்து செய்கிறாங்கல்ல, பிளான் பண்ணி திட்டமிட்டு பண்ணுறதா. ஒரு சண்டையில் யதார்த்தமாக அடித்து அவருடைய மரணம் அப்படிங்கிறதுல அப்போ ஒரு திட்டமிடல் இருக்குது. இவன் இந்த சாதியில் பிறந்துட்டான், அவன் வந்து இப்படி ஒரு காதல் பண்ணிட்டான், அல்லது இந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டான், அதனால் அவனை வந்து நம்ம திட்டமிட்டு கொள்ளணும், நாக்க அறுக்கணும், கண்ணை நோண்டணும், கழுத்தை அறுக்கணும், கரகரன்னு அறுக்கணும், இப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்துட்டு ஒருத்தவன் செய்கிறான்ல, அவனை நம்ம ரொம்ப ஒரு கொடூரமானவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதற்கு சற்றும் சளைக்காதவங்க தான் இந்த சமூகத்தில் அதை தற்கொலைன்னு பேசுகிறவங்களும் அதை விட கொடூரமானவங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அதெல்லாம் தற்கொலைன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே. அது அந்த தற்கொலை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சீமானை தான் சொல்கிறேன். நேரடியாக சொல்லணும்னா சீமானை தற்கொலைன்னு சொல்கிறாப்புல. இப்போ அதே மாதிரி உன்னோட கேரக்டர் நீங்கள் ஒரு படத்தில் வச்சுருக்கீங்க, இந்த உங்களோட படத்தில் வந்து பராரில் நீங்கள் வச்சுருக்கீங்க, இவரை அப்படியே தோல் உரிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. இப்போ அது நேரடியாக சீமானை மனசில் வச்சுக்கிட்டு தான் அதை வச்சுக்கலாம், அல்லது இது போன்ற பல நபர்கள் இருக்காங்க. இங்கே சீமானாக்கா அங்கே ஒரு வட்டால் நாகராஜ், இப்படி எல்லா ஸ்டேட்லேயுமே எல்லா இடங்களையுமே இருக்காங்க. அது ஒரு ரெப்ரசன்டேஷனாக வச்சுங்களா? அதை
இல்லை தோழர், அது என்னென்னா எல்லா ஊர்லேயுமே இருக்கிறது தான் வச்சேன். என்னென்னா இவங்க வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக ஒன்று வந்து பண்ணுறாங்கல்ல, நிச்சயம் அது வந்து பண்ணக்கூடாது தோழர். அது என்னென்னா வந்து ஒரு காலங்காலமாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் 2000 வருஷமாக அவன் ஒரு பெரிய ஒரு வழியில் இருக்கிறான். அந்த வழியில் இருக்கிறவனை வந்து அடித்து கொள்கிறாங்க. அது ஒரு ஆக்சுவலாக அது ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது. அது ஆக்சுவலாக ஒரு கோர்ட்டுக்கு போகுது. அது கோர்ட்டுக்கு போகிறது எப்படி இவங்க வந்து தற்கொலைன்றாங்க. அது ஆக்சுவலாக இது வந்து அப்போ நீங்கள் பேசுகிற எந்த வித அரசியலும் வந்து ஒரு அறம் சார்ந்ததாக இல்லையே. நீங்கள் பேசுகிற ஒரு தமிழ் தேசியம்ன்றது வந்து அது வந்து தமிழுக்கு வந்து எதிராக தானே நிற்குது. நீங்கள் எப்போதுமே தோழர், யார் ஒரு சமூகம் பாதிக்கப்படுறாங்களோ அது எந்த சமூகமாக இருந்தாலும் இருக்கட்டும், நீங்கள் அந்த சமூகத்தின் முன்னாடி நின்று பேசுகிறது தான் உங்களுக்கான அறமே தவிர மேலும் மேலும் அவங்கள போட்டு நீங்கள் கீழே அழுத்தி நீங்கள் எப்படி இதை நீங்கள் வந்து ஒரு தற்கொலைன்னு சொல்ல முடியும்? கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துங்குது, அந்த ஆடியோ லீக் ஆகுது. அந்த ஆடியோ லீக் ஆகி வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு பெண்ணை வந்து ஒரு கௌசல்யாவும் சங்கரும் போகிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை வந்து அப்போ தான் அவங்க வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு துணி கடையிலேருந்து வாங்கிக்கின்னு வந்து அந்த ரோட்டை கடக்கும்போது அது வந்து பதபதைக்கும் காட்சி வெட்டுறான். ஒரு அந்த இடம் முழுக்க அந்த ரத்தம் ஓடு. அது எப்படி வந்து தற்கொலை ஆக முடியும்? இவன் வந்து நம்ம தம்பி வந்து கோகுல்ராஜோட செல்ஃபோனை எடுத்து பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வக்கீல் வந்து தெளிவாகவே சொல்கிறாரு. பாப்பா மோகன் வந்து தெளிவாக அதை சொல்கிறாரு. அதை எப்படி நீங்கள் வந்து தற்கொலைன்னு சொல்ல முடியலாம்? அப்போ நீங்கள் யாரை நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க? உங்களோட தமிழ் தேச அரசியல் வந்து யாருக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்குதுங்க? அப்போ அவங்களோட தமிழ் தேசியம் வந்து இங்கே ஆணவ கொலைகள் செய்கிற யுவராஜுகளுக்கு தான் அந்த தமிழ் தேசியமே தவிர ஆணவ கொலை படுகிற இங்கே கோகுல்ராஜுகளுக்கும் இளவரசுக்குமான தமிழ் தேசியம் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தமிழ் தேசத்தில் அவங்க இடம் இல்லை, யுவராஜுகளுக்கு மட்டும் தான் இடம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமாம், என்னன்னா நீங்கள் 1000 அரசியல் லாபத்துக்காக இங்கே வந்து பேசலாம் தோழர். நீங்கள் 1000 விஷயங்களை ஏற்றாந்து இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் இங்கே வந்து நீங்கள் அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கலாம். பாப்பா மோகன் போன்ற ஆட்கள் இருக்கிற வரைக்கும், திராவிட இயக்கங்கள் இருக்கிற வரைக்கும், கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கிற வரைக்கும், அம்பேத்கர்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்னதான் நீங்கள் உங்கள் அதிகார வர்க்கம் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து போர் தொடுத்தாலும் இவர்கள் எல்லாரும் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி வந்து குரல் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உங்கள் கூட வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஆமாம், அது வந்து சண்டை செய்கிறதுக்கு எப்போதுமே அவங்க வந்து தயங்கவே மாட்டாங்க. நீங்கள் 1000 யுவராஜை வந்து உருவாக்கலாம், 2000 பாப்பா மோகன்கள் இங்கே வந்து வருவாங்க சண்டை செய்கிறதுக்கு. ஸோ இப்போது படத்துக்குள்ளே வந்தா அப்படின்னா எனக்கு அந்த படம் பார்த்துட்டு அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்னது தான், இந்த படத்துக்குள்ளே வந்து ஆர்டிஸ்ட்டு, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இயல்பாக இருந்தாங்க. ரொம்ப நடிப்புங்கிறது தெரியாமல் சின்ன எளிய மனிதர்கள் அடிக்கிற ஜோக்கு தான் வந்து அந்த கமெண்ட்டு தான் வந்து பயங்கரமாக உடச்சி சிரிக்க வைக்கும். படம் முழுக்க அந்த இருந்தது இயல்புத்தன்மை, அந்த எளிய மக்களின் அந்த இயல்பான வாழ்க்கை இருந்தது. அது எப்படி வந்து நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க, அதனோட வேலைப்பாடுகள் சொல்லுங்களா? இல்லை, இந்த படம் பண்ணும்போதே வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் போல. நான் என்னென்னா தேட்டர் ஆர்டிஸ்ட்டுங்களை வந்து நடிக்க வைக்கணும். ஆமாம், இதில் நடித்த எல்லாருமே தேட்டர் ஆர்டிஸ்ட்டுங்களா? ஆமாம் தோழர், எல்லாருமே ஆமாம் எல்லாருமே வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட். எல்லாருமே வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட்னா உங்களுக்கு ப்ராப்பராக யூனிவர்சிட்டியில் வந்து படிப்பானுங்களே ஸ்டூடெண்ட்டு. இப்போ நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா அந்த மாதிரி என்ன இல்லை, அவங்க தான் டெல்லி என்எஸ்டியில் படித்தவங்களும், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில், தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி, பெங்களூர் யூனிவர்சிட்டியில் வந்து படித்தவங்களும், அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள், எங்கள் ஊர் மக்கள், இது ரெண்டுமே தெரியவே இல்லை எனக்கு. ஆமாம், அவங்கள எல்லாருமே ப்ராப்பராக வந்து ரிஹர்சல் கொடுத்தாங்க தோழர். எல்லாருக்குமே வந்து திருவண்ணாமலையிலே ஆஃபீஸ் போட்டு 3 மாதம் எல்லாருக்குமே ரிஹர்சல் கொடுத்து, என்னென்னா ஒரு பெரிய உழைப்பு இது. இவங்க வந்து சொல்லுவாங்கள்ல நாங்கள் பெருசாக உழைப்புனா, இந்த படத்துக்கு நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்பு. எல்லாருக்குமே 3 மாதம் அங்கே தங்க வச்சு, எல்லாருமே வந்து கரும்பு வெட்டணும்னா அவங்க போய் வந்து கரும்பு வெட்டணும், செங்கல் சூழனா அவங்க போய், ஏன்னா எல்லாருமே வந்து வேறு ஒரு லைஃப்குள்ளேருந்து வரான். அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரான், பிஹெச்டி ஸ்காலர். எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பேராசிரியர்கள் நடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் பேராசிரியர்கள்லாம் இந்த தேட்டர் சம்பந்தமான பேராசிரியர்கள் இல்லை, நீங்கள் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுற தமிழ் பேராசிரியர்கள், நீங்கள் வந்து தேட்டரில் இருக்கிற வந்து பேராசிரியருங்க, டாக்டரேட்டுங்க. நான் நடிப்பு சம்பந்தமான பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க. இல்லை பொதுவாகவே அதுலேயும் 4 பேர் வந்தாங்க. நீங்கள் ஏன்னா நம்ம தான் தமிழ் சினிமா கிட்டத்தட்ட ஒரு 15 பிஹெச்டி ஸ்காலர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஆடிஷன் வைக்கும் பொழுது பிஹெச்டி இருந்தால் தான் உள்ள தெரியுங்க. இல்லை தோழர், அது
யதார்த்தமாக நடக்கும். ஒரு ஆக்சுவலாக ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு படைப்புக்கு வந்து அது ஆக்சுவலாக வந்து யதார்த்தமாக நடக்கும். இந்த படம் அப்படி தான் தோழர். அந்த மனிதர்கள், அந்த லைஃபு, அவங்க ஒரு ஸ்லாங் பேசுவாங்க. ஏன்னா வட தமிழ்நாட்டினுடைய ஸ்லாங்கை வந்து ரொம்ப தெளிவாக பேசுறதுன்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. அதனுடைய ஸ்லாங் தான் ரொம்ப வந்து உயிரோட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது முழுக்க முழுக்க இப்படி தான் இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண தோழர். காஸ்டியூம்ஸ்லாம் எல்லாருக்கும் ரொம்ப எனக்கா புதுசாக எடுத்து கொடுத்தா நமக்கு தெரியும். இப்போ நடிக்க வர்றாங்க, இதை எடுத்து டல் பண்ணிட்டுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற சட்டை தானே. இப்போ திடீர்னு இப்போ ஒரு அந்த ஹீரோ இருக்காருன்னா அவருக்கு ஒரு 25 வயசு மதிக்கத்த ஒரு ஹீரோவாக அந்த படத்தில் நாங்கள் பார்க்குறோன்னு வைங்களேன். 25வது வயசில் தான் அந்த சீனில் உள்ளே வராருன்னு இல்லை. அவர் பிறந்ததுலேருந்து அந்த ஊரில் வளர்ந்து வரும்போது அது ஒரு 5 வருஷம் முன்னாடி எடுத்த சட்டையாக போட்டுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது இந்த காஸ்டியூம்ஸுக்கு என்ன ஒர்க் பண்ணீங்க? வழக்கமாக எடுக்கிற மாதிரி டல் பண்ணிங்களா? இல்லை தோழர், அது ஆக்சுவலாக எனக்கா அதில் நீங்கள் ஒரு போஸ்டர் அவரை கடைசியாக அந்த ஹீரோயினையும் ஹீரோயின் உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவர் அந்த இன்னரோட அவர் இருப்பார். அது வந்து ஊரில் அந்த பொருளாதார நிலையில் இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய இன்னராக இருக்கும். அது என்ன அந்த சீனுக்கு மட்டும் அந்த இன்னருன்னாக்கா ஓகே. சில இடங்களில் அவர் நடிக்கும் பொழுது பேண்ட்டு போட்டிருக்காரு, அப்போ வந்து குனியும் பொழுது இந்த பேண்ட்டு கீழே போட்டு இந்த இன்னர் அந்த இது தெரியும், ஃப்ளாப்பு தெரியும். அது அப்படி சில இடங்களில் சண்டை போடும் பொழுது பார்த்தோம்னாக்கா அந்த இன்னர் தான் போட்டிருந்தார் அவர். ஸோ அந்த பிராண்ட் நான் எல்லாத்தையுமே கவனிச்சேன். அதே தான் போட்டு அது எப்படி உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியும்? அந்த கெட்டப்பு மொத்தமாக கெட்டப்பு. நீங்கள் தமிழ் சினிமாவில் அவன் ரொம்ப ஏழ்மையான ஹீரோ இருப்பான், ஆனால் அவன் போட்டுங்கிற ஜட்டி வந்து ஜாக்கி ஜட்டியாக இருக்கும். இல்லை இப்போ ஜாக்கிங்கிறது ஊரில் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு தோழர் காஸ்டியூம் வந்து உங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கும். 10,000 ரூபாய் தான் ஆச்சு. ஒட்டு மொத்த படத்துக்குமே 10,000 ரூபாய் தான். அப்புறம் இதில் வந்து டல் பண்ணணுன்னே வந்து அந்த பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். அந்த ஊர்லேயே காஸ்டியூம் போய் பழைய துணி கடையில் வாங்கி, அது வந்து அங்கே என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ணுவாங்களோ அங்கே போய் பழைய புடவைகளை வாங்கி, பழைய சுடிதார்களை வாங்கி, அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து செலவுக்கு போட்டுட்டு தான் கொடுத்தேன் நான். அது ஒரு கலர். அது அந்த திருவண்ணாமலை மண்ணுனா அந்த திருவண்ணாமலைக்கு என்ன கலரோ, அந்த கிராமத்தில் அவன் என்ன வாழ்வில் வாழணும் அப்படி தான் இருக்குன்றதுக்காக தான் தோழர். எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணணும். சொல்கிறத பார்த்தா இப்போ இந்த படம் எடுத்தது வந்து அதுவே ஒரு தனியாக பேசணும் போல இருக்கு. ஆமாம், நிச்சயம். அது ஒரு பெரிய தனியாகவே ஒரு ஒர்க் ஷாப் பண்ணணும். இன்னொன்று சொன்னீங்க, இந்த படத்தில் நடிக்க வச்சவங்களுக்கு ஒர்க் ஷாப் கொடுத்தீங்க, ரிகர்ஸ் பண்ணுன்னு சொன்னீங்க. அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? அந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது எவ்வளோ பயன்பட்டது உங்களுக்கு? எனக்கு ஜோக்கர் எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். அப்போ நான் ஜோக்கர் வந்து படம் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே எங்கள் டைரக்டர்கிட்ட நான் வந்து சொன்னது என்னென்னா, நம்ம எங்கே படம் எடுக்கிறோமோ அங்கே போய் வந்து ஆஃபீஸ் போடலாங்கன்னு சொன்னேன். தமிழ் சினிமாவில் முதல் ஜோக்கர்லேயே சொல்லியிருக்கீங்க அதை. நீங்கள் ஜோக்கரில் வந்து ஆஃபீஸ் வந்து தர்மபுரியில் தான் போட்டோம். அந்த படத்துக்கு ரிஹர்சல், அந்த படத்துக்கு வந்து தர்மபுரியில் தான் வந்து காஸ்டியூம் வாங்கணும். பட் இந்த ஐடியா அங்கேருந்தே எனக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த படம் பண்ணும்போது வந்து திருவண்ணாமலையில் தான் ஆஃபீஸ் போடணும். ரிஹர்சல் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் தோழர் நான். என்னென்னா ரிஹர்சல் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்களோட காசை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். ரொம்ப வந்து குறையும். அப்போ வந்து என்னென்னா நான் வந்து பொதுவாக என்னுடைய ஸ்கிரிப்ட் எழுதின உடனே நான் என்னுடைய டெக்னிக்கல் டீமுக்கு கொடுத்துருவேன். கேமராமேன், எடிட்ரு, மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர், சவுண்ட் டிசைனர், இவங்ககிட்டலாம் கொடுத்து அதில் இருக்கிற நிறை குறைகள் எல்லாமே நான் கேட்டுக்குவேன். சினிமா என்பதே வந்து கூட்டு முயற்சி தானே தோழர். அது எல்லாருக்கிட்டையும் வந்து கருத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரிஹர்சல் பண்ணும்போது அதில் நடிக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னோம். ஏன்னா வந்து சினிமாவில் அப்படி பண்ண மாட்டாங்க. நாளைக்கு சீன்னா இன்றைக்கி தான் நைட்டு தான். ஆமாம், அப்போ தான் கொடுப்பாங்க. எனக்கு அதில் வந்து நான் பக்கா அது ஸ்டைலு அது நான் வந்து பக்காவாக பவுண்டடு வந்து அந்த 40 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நீங்கள் கேரக்டருங்க. அந்த 40 ஆர்டிஸ்ட்டுங்கிட்டுமே வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொல்லிட்டு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க தோழர், நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா 1வது சீனில் இருக்கிறவனுக்கு வந்து 40வது சீன் தெரியும். அவன் வந்து சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் 40வது சீனில் இருக்கிறவனுக்கு வந்து கிளைமேக்ஸ் தெரியும். இதுதான் ஆக்சுவலி முன்னாடி இந்த டிராமா மெத்தடு, தியேட்டர் மெத்தடு. இது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 4 சீன் எடுக்கலாம், ஒரு நாளைக்கு 5 சீன் எடுக்கலாம். அப்புறம் என்ன வேணா எடுக்கலாம். அங்கே அவங்க ஒரு பதட்டம் அடையும் போது வந்து அவங்க ஒரு குடும்பமாக போய் நின்றுவாங்க. ஏன் பயப்படுற இதானே வந்து. அப்புறம் ரிஹர்சல் 3 மாதம் பண்ணி முடிச்சுட்டு தோழர் நான் ஃபுல் படமும் ரிஹர்சல் பார்த்தேன். அப்படி ரிஹர்சல் பார்த்துட்டு ஆமாம் வந்து காலையில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தேன், மதியம் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டேன். அப்புறம் தான் நான் வந்து ஷூட்டிங்கே போனேன். ஏன்னா ரிஹர்சல்ன்றது வந்து இங்கே வந்து தேவைப்படுது. அது நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டாக பண்ணும்போது வந்து அது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து
சேவ் பண்ணோம் அது. இன்னொன்று இப்போ இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும் பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமு, ஒரு பேரலல் ஃபிலிமு, ஒரு ஆர்ட் ஃபிலிமு, அந்த மாதிரி படங்கள் எடுக்கும் பொழுது தொழிலாளர்கள் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க. வந்து என்ன சொல்ல போனால் நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா சுரண்டுவாங்க, சரியான விஷயங்களுக்கு கிடைக்காது, ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல, ரொம்ப நெருக்கி ரொம்ப புளிஞ்சு தான் இந்த மாதிரியான படங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க உங்கள் இந்த மாதிரியான ஒரு படங்கள் ரொம்ப ரிஹர்சல் பண்ணி ரொம்ப வந்து டைம் எடுத்து ரொம்ப எல்லாத்தையும் பார்த்து ஒர்க் ஷாப் வச்சு இந்த மாதிரி பண்ணும் பொழுது அதில் ஏதாவது இல்லை நம்ம வந்து அவங்கள இப்படி செஞ்சிட்டோம், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சரியாக அறத்தோடு நடந்துக்கல, நிறையா வந்து சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னு ஏதாவது இருந்ததா, இல்லை ப்ராப்பராக வந்து அதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் ஏன்னா ப்ராப்பராக நடிச்சவங்க எல்லாருக்குமே வந்து அரசியல் தெரியும், அவங்க எல்லாருக்குமே அரசியல் தெரியும். இந்த படம் இப்படி தான். ஆமாம், என்னென்னா அவங்கள நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஏமாற்றவே முடியாது. எல்லாமே ட்ராமா ஸ்டூடெண்ட்டுங்க, எல்லாமே வந்து பிஹெச்டி ஸ்காலராக இருக்காங்க. இந்த படம் இப்படி தான் பண்ண போகிறோம்னு சொல்லி முன்னாடியே நாங்கள் வந்து சொல்லிட்டோம். அதனால் அவங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப்பாக இருந்தாங்க. என்னை எல்லா இடத்துலையும் தாங்கினவங்க வந்து அந்த ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியன் தான். என்னை எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாத, இந்த படத்தை நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லி கொரோனா டைமில் அவ்வளோ என்னை தாங்கி பிடிச்சவங்க அவங்க தான். அதனால் அதில் எந்த வித சிக்கலும் இல்லை. இல்லை, நான் கேட்குறதோட தொழிலாளர்கள் ஏதாவது கோச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி இல்லை, அப்படி எதுவுமே இல்லை தோழர். ஆமாம், அவங்க ரொம்ப என்னன்னா எல்லாருமே தியாகம். ஆமாம், எல்லாருமே தியாகம் தான் சொல்லலாம். அவங்க இல்லைன்னா இது வந்து நடந்திருக்காது. டெக்னிக்கல் டீம் வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட் காப்பி எடுக்கிற வரைக்குமே சரி, டிஏயும் சரி, உங்களுக்கு வந்து சவுண்டும் சரி, உங்களுக்கு மியூசிக்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த படத்து மேலே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய காதல் இருந்துச்சு. இந்த படம் பேசுகிற அறம் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிச்சு. அதனால் வந்து அந்த ஊர் மக்களும் சரி, எல்லாருமே சரி, அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு நேர்மையாக இருந்தாங்க இந்த படைப்புக்கு. இந்த வந்து என்ன பேசினாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது அவங்க ஒன்று சேர்றது அங்கே தான். இங்கே வந்து பிரச்சனை இங்கே ஆரம்பிக்குது, 2 பேருக்குமான பிரச்சனை. ஆனால் அவங்க ஒன்று சேர்றது வந்து கர்நாடகாவில் இருக்குது. அப்போ இங்கே வந்து அந்த சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கர்நாடகாவில் இருக்குன்னு கர்நாடகா மக்கள் தான் சேர்த்து வைப்பாங்க அதை. இல்லை சொல்ல, எப்போதுமே உங்களுக்கு மக்கள் பயங்கர அன்பாக தான் இருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஜிப்சிக்கு வந்து ஒரு பெரிய லாங் ட்ராவல் போனோம் வந்து எங்கள் இயக்குனர் கூட ஒரு பெரிய ஜோக்கர் முடிச்சுட்டு வந்து ஜிப்சி பண்ணும்போது வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு பெரிய வந்து பயணம் பண்ணும்போது வந்து ஆமாம், என்னென்னா அது சென்சார் வந்து அவங்களுடைய அது அவங்களுக்கு சரியாக வந்து புரிதல் இல்லை அந்த படத்தில். அதனால் அப்படி ஒரு அவங்களுக்கு அது என்னென்னா அப்போ என்னென்னா வந்து சென்சார் போர்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து அரசியல் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். நீங்கள் அரசியல் தெரியலனா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நானும் எங்கள் இயக்குனருக்கு 2 உதவி இயக்குனர்கள் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து குஜராத் ஏதோ வந்து ஒரு தாண்டி வந்து ஒரு பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணுறோம். அப்போ வந்து பயணம் பண்ணும்போது என்ன குஜராத்தில் பஸ்லாம் அது என்னன்னா உங்களுக்கு வந்து முதல்ல அதை சொல்லுங்க தோழர். இப்போ நீங்கள் ட்ராவல் போன சொன்னீங்களா, அது எப்படி இருந்துச்சு? இப்போ தமிழ்நாடு விசஸ் நீங்கள் அவுட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? இந்த தென்னிந்தியா விட்டுறலாம், அதுக்கு அங்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா குஜராத் இல்லை இந்த பார்டருக்குலாம் போயிருப்பீங்க, அப்படி என்னென்ன ஸ்டேட்டு போனீங்க, அங்கே எங்கெங்கெல்லாம் ரோடு இருந்துச்சு, பஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வேணாம், உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதான் தோழர், என்னென்னா நீங்கள் வந்து ரோடுலாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்கும். பஸ்ஸு வந்து ரொம்ப ஓட்ட உடச்சலாக இருக்கும். அப்படி பயணம் பண்ணும்போது வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு சீட்டில் வந்து உட்காந்தோடனே எல்லாருமே உட்காந்தோடனே அப்போ வந்து ஹிந்தியில் வந்து நம்ம பாலாஜின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவன் வந்து ஹிந்தியில் வந்து எழுந்துருன்றான். அப்போ எழுந்துருன்னும் போது அப்போ நான் ஏன்ச்சதே அவர் தான் உட்காந்துட்டார பெண்ணா உனக்கு அப்படின்னு வந்து பிரச்சனை. அவன் வந்து என்ன வந்து முறைச்சா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அப்போ அவன் ஒரு தனி நபர் தான் அவன் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக. அப்போ அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் அவனை தான் திட்டினாங்க ஏஞ்சி. அவங்க உட்காந்துக்கணும் வரவங்கள நீ உனக்கு என்னடா பிரச்சனை, நீ நில்றா அப்படின்றாங்க. அப்போ மக்கள் இங்கே வந்து பிரச்சனையுமே எப்போதுமே கிடையாது தோழர். ஆமாம், அவங்க வந்து அறத்தோடு தான் இருப்பாங்க எப்போதுமே. அந்த ஒரு தனிநபர்ன்றவங்க தான் இங்கே வந்து இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனையை கிளப்புறவங்க. அந்த அரசியல் அவனுடைய சுயலாபத்துக்காக பண்ணுறது தான் இந்த அரசியல். ஒரு சின்ன கும்பல், ஒரு வன்முறை கும்பல். மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, குஜராத்திலேருந்து போயிட்டோம், அங்கேருந்து வந்து ட்ரெயினில் போகிறோம். அப்போ வந்து ட்ரெயினில் போகும்போது வந்து எனக்கு வந்து இன்னும் அந்த காட்சி வந்து அது என் மனசில் வந்து அப்படியே அழியாத காட்சி. அது என்னென்னா, போகும்போது வந்து ட்ரெயினில் போய்கினே இருக்கிறோம். குஜராத் வந்து உள்ளே போயிட்ட உடனே அந்த காட்சி வந்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு கலங்கி போச்சு. என்னென்னா, டக்குன்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் வந்து
ஏறினாங்க. நான் வந்து ஒரு இருட்டு, அது ஒரு இருட்டில் ட்ரெயினில் ஒரு லைட்டு வெளிச்சம். அப்போ வந்து நான் வந்து பார்க்குறேன், என்னென்னா அவங்க வந்து தன்னுடைய மேலாடையை வந்து கழட்டிட்டு நிர்வாணமாக நிற்கிறாங்க. ஒரு பெண் வந்து நிர்வாணமாக நிற்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி மறாவது நாளில் வந்து செய்தி வந்து வருது, என்னென்னா ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமரோட போடுற கோட்டோட விலை வந்து 15 லட்ச ரூபாய். ஆனால் இங்கே ஒரு பெண் ஒரு வேளை சோத்துக்கு அதே குஜராத்தில் வந்து தன்னுடைய உடம்பை விற்கிறதுக்காக நிற்கிறான்னும் போது அது எனக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பாக இருந்துச்சு. இது ஒரு அனுபவம் குஜராத்தில் தான் நடக்குது இல்லைங்க, இது அங்கே தான் நடந்துச்சு. காஷ்மீர் போகிறோம் நாங்கள். அப்போ வந்து காஷ்மீர் போகும்போது வந்து உங்களுக்கு வந்து காஷ்மீர் ரொம்ப வந்து ஒரு அழகான ஊர். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலங்கள் வந்து அவ்வளோ பெரிய அழகாக இருக்கும். அந்த ஆப்பிள் தோட்டங்களும் என்னன்னொன்னே ஆப்பிள் தோட்டத்தை வந்து பார்க்குறதுக்காக வந்து ஒரு நிலத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகான குழந்தை, அந்த ஆப்பிள் மாரியே இருந்துச்சு அந்த பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை வந்து ஒடியாருது அந்த நிலத்துலேருந்து. பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்து கால் மேலே கால் போட்டு வச்சுக்கின்னு ஒரு துப்பாக்கி வச்சுக்கின்னு உட்காந்துங்கிறான், ஒரு இராணுவ அதிகாரி. அப்போ அந்த மண், அந்த நிலம், அவங்க இடத்துல போய் இந்த அதிகாரம் ஒருத்தன் துப்பாக்கி வச்சுக்கின்னு அந்த பெண் குழந்தை அது எங்கே போகணுன்னாலும் அவங்ககிட்ட கேட்டு தான் போகணும். இந்தமாரியான விஷுவல் வந்து எங்களை வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த அனுபவம். அப்புறம் இன்னொரு அனுபவம் வந்து மறக்க முடியாத அனுபவம். பஞ்சாபில் வந்து ஒரு கார் ஓட்டுற தோழன் எங்களுக்கு வந்து கிடச்சான். அவங்க வீட்டில் இட்டும் போய் ரொட்டிலாம் சுட்டு விட்டு சாப்பிட்டு அப்படியே காரில் வந்து பஞ்சாப்லேருந்து அப்படியே வந்து காரில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அதிகாலை 6 மணிக்கு வந்து பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே வந்து போயிட்டோம். ஆனால் இவங்க ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்கல்ல, ஒரு ஒரு என்னென்னா பாகிஸ்தான்னாலே அவங்க வந்து பெரிய ஒரு வன்முறையாளர்கள், அவங்க வந்து மிகப்பெரிய வந்து தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த இராணுவம். ஏன்னா இங்கே ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து காலங்காலமாக அதை தான் வந்து அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அவங்க அதை தான் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா வந்து பாகிஸ்தான் வந்து ஊடுருவிச்சு, சீனா ஊடுருவிச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த அதிகாலையில் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து போயிட்டோம் 6 மணிக்கு. பார்த்தா திடீர்னு கண்முழிச்சு பார்த்தா இராணுவம் சுத்திரி காரை வந்து வளைச்சிட்டாங்க. பாகிஸ்தான் ராணுவம் சொல்லி திடுதுப்புன்னு ஏஞ்சிச்ச உடனே அப்போ வந்து பார்த்தா அலெக்ஸ்னு தம்பி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஏஞ்சி யார் என்ன அப்படின்னு கேட்ட உடனே இவர் வந்து நேஷ்னல் அவார்டு டைரக்டரு, ஜோக்கர்னு ஒரு படம் பண்ணிக்கிறாரு. நாங்கள் வந்து அடுத்த படத்துக்கான லொக்கேஷன் பார்க்கும்போது தூக்க கலக்கத்தில் வந்துட்டோன்னு சொன்ன உடனே அவன் என்னுடைய சகோதரன், அவன் எங்கள் 3 பேரையும் கட்டி தழுவி எங்கள் டைரக்டரை வந்து கட்டி பிடிச்சி அந்த ஃபோட்டோவை பார்த்து செல்ஃபி எடுத்தான். அவர் கூட எடுத்துக்கின்னு அவன் சரியான வழியை வந்து அனுப்பி வச்சான். பாகிஸ்தான் இராணுவ வீரர். ஆமாம். அப்போ அங்கே நான் வந்து தீவிரவாதியாகவே நான் இல்லையே, என்னை வந்து அவன் வந்து சுட்டுட்டு இருக்கணும்ல. அப்போ இந்தமாரியான அனுபவங்கள் வந்து மனிதர்கள் வந்து அப்போ மனிதர்கள் எப்போதுமே வந்து அவங்களுக்குள்ள எந்த எல்லையற்ற அன்போடு தான் இருக்கிறாங்க. மொழி, ஜாதி, மதம் கடந்து இந்த மனிதர்கள் எப்போதுமே அன்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காகவும் தனிப்பட்ட மத லாபத்துக்காகவும் தான் இங்கே ஒரு அரசியல் வந்து இயங்குதுன்றது வந்து எனக்கு அந்த பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு. சூப்பர். இப்போ நீங்கள் இவ்வளோ அரசியல் பேசும்போது உங்களுடைய பின்புலம் என்ன, எங்கேருந்து வர்றீங்க? அதாவது முத கேட்க வேண்டிய கேள்வி இது. 2 வீடியோ ஸ்பிட் பண்ணி போட்டா அது கடைசியாக கேட்குறோம். எனக்கு வந்து திருவண்ணாமலை தான் என்னுடைய சொந்த ஊர். அங்கேருந்து நான் வந்து முன்னாடியே சொன்ன மாரி அங்கேருந்து வந்து ராஜாபாளையம். நான் படிக்கும்போதே வந்து மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றம்ன்ற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டேன். அதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து கலை இலக்கிய பெருமன்றம்னு சொல்லி வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ளே தான் நான் வந்து இப்பயும் இயங்குறேன். ஆமாம், அந்த அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் நான் இப்பயும். அதனுடைய அந்த அமைப்பில் தான் இயங்குறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை வந்து ஒரே இலக்கிய தகன்னு இருக்கிற இலக்கிய பூமி. ஆமாம், இலக்கிய தாயகம்னு கூட சொல்லலாங்க. பவா அங்கே தான் இருக்காரு. கருப்பு கருணா இறந்து போயிட்டாரு தோழர், அவர் அங்கே தான். அப்படியா? அவங்க பவா, கருப்பு கருணா, அன்பு அன்பு அவர் தான் வந்து கலை இலக்கிய பெருமன்ற மாநில பொதுச் செயலாளர். அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க டிராயிங் வரைவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. நான் கேமராமேன், முரளி ஒளிப்பதிவாளர். மெட்ராஸ் படத்துலாம் அவர் தான் மெட்ராஸ். அவர் எல்லாமே அங்கேருந்து தான் வந்தோம் நாங்கள். ஆமாம், நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து வரும்போதே ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கலை இரவு இவங்க வந்து நடத்துகிறாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு முதல்
கலையுறவு கொடுத்தது வந்து திருவண்ணாமலை தான். 1985 வந்து 2 கலையுறவு நடக்குது. ஒன்று வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் CPM-ஓட, ஒன்று வந்து கலை இலக்கிய பெருமன்றத்தோட கலையுறவு. அந்த கலையுறவு வந்து 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிஞ்சிருது. KA குணசேகர் வந்து பாடுறாரு அதில். இந்த கலையுறவு வந்து 6 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு முடியும். ஆமாம், ஃபுல் இரவு. அதுதான் வந்து முதல் தமிழ்நாட்டில் நடந்த கலையுறவு. அதை வச்சு தான் இப்போ எல்லாருமே இந்த கலையுறவுகள் சங்கமும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடத்துறது எல்லாமே அங்கேருந்து தான் என்னுடைய அரசியல் பார்வை வந்து மாறுது. அப்போ நம்ம ஒரு கூட்டம் போட்டோம்னா ஒரு 500 பேர் ஒரு 600 பேர் வரும்போது நம்ம அரசியல் அப்படி சொல்லும்போது நம்ம சினிமாவில் போயிட்டு நம்ம அரசியலை வந்து சொன்னோம்னா அது போய் இன்னும் வெகுஜன மக்களுக்கான அரசியலாக மாறணும் போது நான் வந்து சினிமா வந்து தேர்ந்தெடுத்து வரேன் தோழர். அப்போ அப்படி வரும்போது வந்து குக்கு படத்துக்கு வந்து பாராட்டு விழா வச்சேன் நான். அப்போ வந்து குக்கு படத்துக்கு அப்போ என்னென்னா எந்த நல்ல சினிமாக்கள் வந்தாலும் அந்த படத்துக்கு வந்து பாராட்டு விழா வைப்பாங்க. அது வந்து தாமேசா வந்தாலும் சரி, கலை இலக்கிய பெருமன்றம். அப்படி வந்து வைக்கும்போது தான் வந்து எங்கள் இயக்குனர் வந்து நான் வந்து முத சந்திக்கிறேன். ஆமாம், அவர் வந்து சந்திக்கும் போது வந்து அப்போ நான் வந்து 6 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன் அப்போயே. அப்போ வந்து என்னுடைய சருகு ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு தான் அவர் என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேர்க்குறாரு. ஆமாம், என்னுடைய பயணம் என்பது அதுதான் தோழர். இப்போ நீங்கள் ஓவியம் வரைகிறது இதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? அப்போ ஏதாவது நடந்த சம்பவங்கள் இருக்கா? எனக்கு ஓவியம் வரையும்போது அந்த செவரை ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது பெரிய மேட்ரு. அது பெரிய அரசியல் இருக்கும். அதில் வேற ஒரு கட்சி தொடர்ந்து அதில் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இன்னொரு கட்சி போய் அதை வரைய முடியாது. இப்போ அங்கே கிளாஷ் ஆகும் சம்டைம்ஸ். அப்போ சண்டைகள் நடக்கும். அல்லது வேறு எங்கேயாவது வரையும் பொழுது நடந்த ஏதாவது பிரச்சனைகள் அல்லது ருசிகரமான சம்பவங்கள் ஏதாவது இருக்குங்களா? எனக்கு அதில் ஒரு என்னென்னா வந்து ஒரு பெரிய அனுபவம் தோழர். எனக்கு என்னென்னா இங்கேருந்து வந்து தேனிக்கு வந்து சோறு விளம்பரம் வந்து எழுத போயிட்டோம். ஆமாம், திருவண்ணாமலை இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே போவோம். ஆமாம், தமிழ்நாடு முழுக்க எப்படி பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ அது மாதிரி விளம்பரத்துக்கு போவீங்க. ஆமாம், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மூத்திர சந்துகளிலையும் எல்லா இடத்துகள்லையும் சோறு விளம்பரம் வந்து எல்லா இடத்துலையுமே எழுதுவோம். அது வந்து ஒரு சோறு விளம்பரம்னா ஒரு கட்சிக்கான மிகப்பெரிய அடையாளம்னு நினைப்பாங்க. ஒரு மாநாடு ஆகட்டும், ஒரு கலையுறவு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சோறு விளம்பரம் தான் அதுக்கான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இடதுசாரி இயக்கங்கள் பயங்கரமாக நம்புவாங்க. இது வந்து பெரியாரிஸ்ட்டுகள், கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாருமே, ஏன்னா அதுதான் ஒரு பாமரனுக்கும் வந்து போய் வந்து சேருன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது தேனியில் வந்து ஒரு டைம் வந்து மாநாட்டுக்கு வந்து எழுத போயிட்டோம். அப்போ இங்கிருந்து என் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஜாதிய ஒரு புரிதலோட இருப்பாங்க. அப்போ அங்கே போனோடனே இமானுவேல் சேகரனோட படத்தை வந்து இவங்க அழிச்சிட்டாங்க. நான் வந்து மாவட்ட செயலாளர் கூட கட்சி ஆஃபீஸில் இருக்கிறேன். அப்போ இமானுவேல் சேகரனை அழிச்ச உடனே அங்கே இருக்கிறவங்க வந்துட்டுக்கிறாங்க. வந்தவுடனே இவன் இங்கே இருக்கிற ஜாதி புரிதலோட வந்து அவங்ககிட்ட நம்ம 2 பேரும் ஒன்று தானே, அவனுக்கு என்ன பிரச்சனை நிற்கிறான். அப்போ அவன் வந்து என்ன, டேய் நீ நானும் ஒன்றா, நான் வந்து பானத்துலேருந்து வந்தவன்டா நிற்கிறான் அவன். இந்த முரண் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சின்ன வயசு வேறு அப்போ நம்மளுக்கு. என்னடா இவன் ஒரே சர்டிஃபிகேட்டில் இருக்கிறான், நீயும் நானும் ஒன்றும் இல்லைன்றானும் போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கு. அதுக்கப்புறம் கட்சி மாவட்ட செயலாளர் வந்து அப்புறம் சமாதானம் பேசி, இப்போ மாநாடு முடிஞ்சோடனே உனக்கு வந்து இமானுவேல் சேகரனை வந்து நாங்கள் வந்து வரிஞ்சு கொடுத்துட்றோம்மான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அனுபவம். அரசியல் எனக்கு அப்போ வந்து 2 பேருக்குள்ளே இருக்கிற முரண் அந்த இடத்துல நான் வந்து அப்போ வந்து தென் மாவட்டங்களில் என்னவா அவங்க இருக்கிறாங்க, வட மாவட்டங்களில் இவங்க என்னவா நினைக்கிறாங்கன்னும் போது அந்த அரசியல் எனக்கு வந்து தெளிவாக அப்போ வந்து புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து திருவாரூரில் வந்து வந்து சோறு விளம்பரம் வந்து அவங்க தான் எப்போதுமே ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க எங்கள் ஊர். என்னன்னா நான் இல்லை, அது உங்கள் ஊருக்கு வந்து பெருமை தான். எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு வந்து தாய் வீடுன்னு கூட நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு வந்து தாய் வீடு மாரி அது வந்து திருவாரூரும் நாகப்பட்டினமும். அண்ணன் MP செல்வராஜ் அண்ணன் வந்து சமீபத்தில் வந்து ஆமாம் வந்து சமீபத்தில் வந்து இறந்துட்டார். அவரோட வந்து செல்ல குழந்தை நாங்கள் கட்சிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே நான்னா ரொம்ப வந்து குழந்தை மாரி. அப்போ என்ன பண்ணிட்டுனா நான் வந்து திருவாரூர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்து போயிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆமாம் போன உடனே செவரு வெள்ளையாக இருந்தோடனே நம்ம ஆளுங்க ஃபுல்லு வந்து கதிரருவா போட்டு ஃபுல்லு வந்து ஏறிட்டாங்க. நான் வந்து கட்சி ஆஃபீஸில் இருந்து வராங்காட்டியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள. ஆமாம், அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் பக்கெட்டோடு உட்காந்துங்கிறாங்க புத்தாங்கல் போட்டு. அப்புறம் MLA மாவட்ட செயலாளர் வந்த உடனே
வந்தோடனே அவங்க பார்த்துட்டு சரி தோழர் இதை வந்து அடித்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் வந்து சுண்ணாம்பு வந்து அடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து நம்ம ஒரு சின்ன வயசுல என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எது இந்த அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்துச்சு எனக்கு. வந்துட்ட உடனே சரி வந்து அப்புறம் என் கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து துடுக்கான ஆட்கள் அவங்க எல்லாருமே. அவங்க வந்து என்ன பண்ணானுங்கன்னா இது என்ன ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லி ஒரு கட்டிங் வேறு அவங்க போட்டானுங்க. போட்ட உடனே ரொம்ப கோவம் வந்து மச்சான் இது பெருத்த அவமானம். ஏன்னா அவங்க எல்லாம் இங்கேருந்து போகிறவங்களா பெருத்த அவமானம், இது வந்து கலைக்கு வந்த அவமானம், நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ராத்திரியோட ராத்திரியா ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க ஏற்றி விட்டானுங்க. ஃபுல்லும் சூரிய விளம்பரம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க எழுதிட்டு அடுத்த நாள் காலையில் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கேருந்து நாகப்பட்டினம் கிளம்பிட்டோம். கேஸ் போட்டாங்க. கட்சி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிறோன்னு சொல்லிச்சு. அதோட இன்னொன்று மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, ஒரு கடைக்கு வந்து தொடர் சாம்பிள் வந்து எழுத சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு லோகோ மாரி ஒரு 6 நாளில் வந்து எழுதி காட்டுங்கன்னு சொன்ன உடனே அப்போ கொஞ்ச நாள் போன உடனே எனக்கு அமைப்பு நிறைய வேலை இருக்கிறதுனால என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து மச்சான் நீ போயிட்டு இந்த சவுத்தில் எழுதி காமிச்சரா அப்படின்னு சொல்லிட்டான். இவன் போனவன் என்ன பண்ணனா ராபின் புளுன்னு சொல்லுவாங்க தோழர் அந்த புளுவை. இவன் போயிட்டு வந்து ராபின் புளுவில் செவுத்தில் வந்து ஒரு செவுத்தில் வந்து அழகாக எழுதிட்டு வந்தான். ராத்திரி அடித்த மழையில் காணாமல் போயிடுச்சு. சோறு வெள்ளையாக இருக்குது. அவன் போய் ஆள் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சார் எங்கே சார் வந்து வரைவேன்னா சார் உத்து பாருங்க சார் புளுவில் பளிச்சுன்னு எழுதிருப்பான்றேன் நான். எவ்வளோ பிரச்சனை பாருங்க. ராபின் புளுவில் பளிச்சு எழுதுறா. நான் போய் வந்து சாயங்காலம் தான் பார்த்துட்டு வந்தேன். போய் சொல்லாதீங்க சார்ன்றேன். சார் வேணா ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்புகிறேன் சார். இல்லை சார் அப்படின்னு சொல்லி இந்தமாரி சம்பவங்கள்லாம் நடக்கும். எனக்கு இன்னொன்று இப்போ வந்து காமெடியாக பேசினா கூட நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய சிறுநீர் கழிக்கிற இடங்களில் வந்து எழுதியிருப்பாங்க. மேலே இருக்கும், சைடில் இருக்கும். அதை எழுதுறதுல அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுத முடியும். அது அந்த இடத்துல எப்படி எழுதுறீங்க? எழுதும் போது என்ன நினச்சி எழுதுவீங்க? அந்த இடம் எழுதும்போது அந்த சோறு விளம்பரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த சோறு விளம்பரத்தில் வந்து அது ஒரு மூத்திர சந்தாக இருக்கும். ஆனால் அங்கே நான் எழுதுறது வந்து ஒரு ஏழை விவசாயிக்காகவும் ஒரு ஏழை கல்வி மாணவனுக்காகவும் தான் நான் வந்து எழுதுவேன். அப்போ எனக்கு அந்த மூத்திரங்கத்தெல்லாம் எனக்கு வந்து அந்த நாற்றமே வராது. அந்த 100 நாள் வேலை திட்டம் ஆகட்டும், இலவச மருத்துவ முகாம் ஆகட்டும், இலவச கல்வி ஆகட்டும், அது எழுதும்போது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். கூலி கம்மி தான், ஆனால் நான் எளிய மக்களுக்கான ஆளாக போய் அந்த சோறு விளம்பரம் எழுதிருக்கேன். ஆமாம், அதனால தான் நான் அந்த விளம்பரம் எழுதும்போது வந்து அந்த கோரிக்கை எல்லாமே வந்து எளிய மக்களுக்கான வந்து கோரிக்கை தானே வைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதனால் அதெல்லாம் அது ரொம்ப சந்தோஷமாக தான் எழுதுவோம் அந்த இடத்துல போய் எழுதும்போது. தோழர், இந்த செவுறு பிடிக்கிறதுல எங்கேயாவது சண்டை வந்திருக்கீங்களா? நீங்கள் இப்போ சொன்னீங்க இமானுவேல் சேகரனுடைய சொன்னீங்க, அந்த மாதிரி செவுறு பிடிக்கிறதுல வேற கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான சண்டை அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்குங்களா? நான் வந்து பெரிய வந்து சிரிச்சிடுவீங்க தோழர். அவன் என்ன பண்ணுவான்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன போடுவான்னா இப்போ 2030 வரைக்கும் ஃபுல்லுன்னு போட்டு வச்சுருப்பான். பட்டா போட்டு வாங்கிடுறது செவர. ஆமாம், அவன் வந்து பட்டா போட்டுருவான். நான் போனேன் ஒரு வாட்டி, அம்மா படம் வந்து ஜெயலலிதா அம்மா படம் போட்ட உடனே இதான் முடிஞ்சிச்சே அடிங்கடான்னு சொல்லி சூறை வச்சு அடித்து வந்து நவுத்திட்ட உடனே அடிங்கடான்னு சொல்லிட்டேன் நான். அவன் போட்டுக்கிறவன் 2000லேருந்து 2025 வரைக்கும் போட்டிருப்பான் ஃபுல்லு. அவன் அடிச்சிட்ட உடனே பார்த்தா ஒரு 3-4 பேர் பைக்கில் சருன்னு வந்தானுங்க. வந்த உடனே என்னை வந்து பார்த்தானுங்க. பார்த்த உடனே அப்படியே நான் நின்றுக்கின்னு இருந்தேன் வண்டியில். என் முன்னாடி வந்து சேக்கோரா ஒட்டியிருக்கேன் ஸ்டிக்கரு. அவன் வந்த உடனே என்னை இப்படி பார்த்தான். யாரை கேட்டாச்சா அப்படின்னு கேட்டான். நான் எடுத்தோடனே எதுனா உங்கள்கிட்ட பட்டாவாங்க. உங்கள்கிட்ட பட்டாவா? இது வந்து காலேஜ் செவரு எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொன்னான். அம்புகுரி பார்த்தியாண்ணா? என்ன அம்புகுரி அப்படின்னு கேட்டால் அதில் அவன் வந்து போட்டிருப்பான் தோழர் 2000 ஃபுல் அப்படின்னு இருப்பான். டேய் பைத்தியமாடா நீங்கள் கேட்டாங்களா? நான் என்னடா இது ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே விட வேண்டியதானே. இது காலேஜே உங்களுக்கு மாரி நிற்கிறேன். இந்தமாரி நடக்கும் தோழர், இந்தமாரி தகராறு நடக்கும். அப்புறம் நம்ம ஆட்கள் வருவாங்க. அப்புறம் அங்கே ஒரு என்னென்னா பொதுவாக வந்து திருவண்ணாமலையில் என்னை வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க வந்து அந்த காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க உடனே. இப்போ திருவண்ணாமலையே ஒரு டிப்பிக்கலான ஒரு ஏரியா தான். ஒரு பக்கம் ஒரு ஆன்மீக பூமியாக இருக்கும், இன்னொரு பக்கம் இலக்கியம் சார்ந்த இதாக இருக்கும். இப்போ இந்த சண்டைகள் வருமா? இந்த ஆன்மீகம், இந்த கடவுள் பேரை சொல்லி
நான் எல்லாரும் சொல்லல, கடவுளின் பெயரை சொல்லி ஏமாத்துற ஒரு கும்பல் இருப்பாங்க இல்லைங்களா. ஏற்கனவே இந்த மலையை ஆட்டை போட வந்தபோது தான் கருப்பு கருணாத்தோட ஒரு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸை போட்டு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி அதை காப்பாற்றினார். இப்போ அந்த மாதிரியான மோதல்கள் அதில் உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்குங்களா? என்னென்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி தோழர் இது. ஆக்சுவலாக என்னென்னா ஆமாம் கோயிலை வந்து தொல்பொருள் துறை வந்து எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. அங்கே அந்த ரமணாஸ்வரம் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டில் அவங்களுக்கு எப்போதுமே ஃபுல் இங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஜனாதிபதி மாலைக்கு தான் கால் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது தொல்பொருள் துறை அந்த கோயிலை எடுத்துக்கிறதுக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு எளிய மக்கள் அந்த கோயில் உள்ள போகிறதுக்கு சொல்லி நிறைய சிக்கல் வரணும் போது இலக்கிய அமைப்பு தான் முதல் முயற்சியாக அது தொல்பொருள்துறை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய மனித சங்கிலி வச்சு கலை இலக்கிய பெருமன்றமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் இதர அமைப்புகளும் சேர்ந்து அதை மீட்டெடுத்தது ஒரு இலக்கிய அமைப்புக்கு தான் மிகப்பெரிய பங்கு. அதனால் அந்தமாரி சிக்கல் அங்கே வராத்தோழர் அவங்களுக்கு. இப்படியாப்பட்ட படத்தில் டெக்னிக்கல் டீம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஏன்னா நீங்கள் ரிகர்சலு ஒரு பேரலல் ஃபிலிம் லெவலுக்கு தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஆனால் டெக்னீஷியன் எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆட்கள் தான் கொஞ்சம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஆட்களாக தான் போட்டிருக்கீங்க. இது இந்த இந்த படத்துக்கு அவங்க எப்படி செட் ஆனாங்க, இல்லை பட்ஜெட்டாகவும் எப்படி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும், எப்படி மேட்ச் அவுட் பண்ணீங்க? எல்லாருமே இந்த கதைக்காக தான் தோழர் வந்தாங்க. என்னென்னா இந்த படம் அவர் முரளி தான் கேமரா பண்ணுற மாரி இருந்துச்சு முதல்ல. அவர் அந்த டைமில் சார்பாட்டா பரம்பரை அவர் அந்த படத்துக்கு போக வேண்டிய சூழல்னால நான் பரியேறும் பெருமாள் ஸ்ரீதர் கேமராமேன் அவர்கிட்ட தான் இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தேன். அவன் படிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு எனக்கு கால் பண்ணான். கால் பண்ணி அவன் ஒரே சிவரிங் ஆகிட்டுக்கிறான், ஒரே பயங்கரமாக அழுதுட்டுக்கிறான். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இந்த படம் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 3 படம், இதனால் 4 படம் விட்டுட்டாப்புல தம்பி. ஒரு நல்ல சம்பளம் அவருக்கு. ஆனால் இந்த படத்தில் சம்பளமுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த கதைக்காக வந்தாங்க. அதேமாதிரி ஷான்ரோல்டன் எனக்கு ஒரு 7 வருட நண்பர் ஜோக்கர்லேருந்தே அவரும் ஒரு பெரிய சம்பளம் வாங்குறவர். இந்த படத்துக்காகவும் இந்த கதைக்காகவும் தான் அவரும் அவருடைய சம்பளத்தை விட்டு கொடுத்துட்டு வந்தார். அதேமாதிரி உமாதேவி இந்த ஸ்கிரிப்ட்லேயும் சரி அவங்க நிறைய ஒர்க் பண்ணாங்க. அவங்களும் நிறைய இந்த ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணாங்க. இந்த சாங்கு அவங்க திருவண்ணாமலைன்றதுனால நிறைய ரிசர்ச் பண்ணி தான் எழுதுனாங்க இந்த சாங்குக்கு. அப்புறம் எடிட்டர் பிரவீன் கேஎல்ஸோரோட அசிஸ்டண்ட். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்னென்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பாப்புல அவர். என்னென்னா நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருந்தால் கூட சார் பார்த்துக்கலாம் சார் சொல்லி கூலாக என்னை ஹேண்டில் பண்ணது. அதுக்கப்புறம் சுரேன் கோத்தனோட பங்கு பெரிய பங்கு. அவங்க சவுண்டு ஆமாம் அவங்க அப்போ பெரிய படங்கள், அவங்களுக்கு பெரிய சம்பளம். அவங்களுக்கு தெலுங்கில் நானி போன்ற ஆட்கள்லாம் அவங்கள தான் தேடி வராங்க. பெரிய நெல்சன் போன்ற ஆட்களும் இந்தமாரி பெரிய டைரக்டர்கள் வரும்போது ஆனால் இந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் இயக்குனர் ஆயிடணும், இந்த படம் எப்படியாச்சும் வரணும் போது அவங்களுடைய சப்போர்ட்லாம் பெரிய ஆமாம் ஆர்ட் டைரக்டர் சுகுமார்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட என் கூட 8 மாதம் என் கூடயே தான் இருந்தார். அந்த நீங்கள் ஹீரோவோட வீட்டில் இருக்கிற அந்த வாழை மரம் ஆகட்டும், அந்த தேவகி வீட்டில் இருக்கிற வாழை மரம் நட்டு தான் வளர வச்சார் அவரோட. அப்புறம் அந்த ஊரில் பொருட்களை கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவரோட உழைப்பு பெரிய உழைப்பு இந்த படத்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றீங்க, குறிப்பாக சிபிஐ பேக்ரவுண்ட்லேருந்து வர்றீங்க. ஆனால் இந்த படத்தில் சிபிஐனுடைய தாக்கம் நேரடியாக சேப்பு துண்டு போட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க தோழர்கள் உள்ளே இருக்காங்க. ஆனால் பெருசாக அந்த படத்துக்கான சொல்யூஷன் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வரவர் தான் கொடுப்பார் அப்படின்ற தாட் ப்ராசஸ். இப்போ நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வர படம் பண்ணுறேன்னாக்க எனக்கு அதிகமாக இருக்கும்ல. அப்போ நான் தானே களத்தில் நின்று போராடி இருக்கேன், நம்ம தோழர்கள் இவர் போராடிருக்கேன், அவர் போராடி இருக்காரு. அப்போ அந்த தாக்கம் எங்களுக்குலாம் அதிகமாக இருக்கும்ல. ஆனால் படத்தில் அது எப்படி நீங்கள் கண்ட்ரோல்டாக மெயின்டைன் பண்ணீங்க? இல்லை அது தோழருக்கு என்னென்னா எந்த இடத்துலையும் சிவப்பு துண்டு போட்டக்கூடாத இடத்துல தெளிவாக இருந்தான் அந்த படத்தில். என்னென்னா இவங்க ரொம்ப இடதுசாரினாலே இவங்க பார்க்குற பார்வை இன்றைக்கி வேறு மாரி இருக்குது. இடதுசாரி அமைப்பு தான் இன்றைக்கி இங்கே கையை நீட்டி முழுங்கு வீறுன்னு கத்துறவருக்கு மேடை போட்டு கொடுத்தது கலை இலக்கிய பெருமன்றம் தான். கலை இலக்கிய பெருமன்றம் தான் பேசுகிறமே அந்த அரசியல் தான் தோழர். அறிவு மதியானம் தான் அவர் திருவண்ணாமலையில் மேடை ஏற்றுறாரு. அப்போ இடதுசாரி இயக்கங்கள்லேருந்து வர ஒரு பொறுப்புள்ள எனக்கு என்னென்னா நீங்கள் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் ஒரு இடதுசாரி இயக்கத்தை நீங்கள் ஊர் தெருவில் வச்சிங்க, நீங்கள் இங்கே வச்சுருக்கலாமேன்னு கேட்டாங்க. இருக்கிற உண்மையை தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ எங்களை போன்ற ஆட்களுக்கு நம்ம நேரடியாக களத்தில் நிற்கிறோம். நம்ம நேராக களத்தில் போய் சந்திக்க போகும்போது அப்போ அங்கே என்ன நிதர்சனம் உண்மை இருக்குது அதை தான் நம்ம வைக்க முடியும். நான் அதை தான் அந்த கேரக்டராகவே டிசைன் பண்ணி வச்சேன் தோழர். அப்புறம் ரொம்ப தெளிவாக இது ஒரு பிரச்சார படமாக இருந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தேன்.
இது வந்து ஒரு பிரச்சார படம் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா பொதுவாக வந்து இடதுசாரி இயக்கங்கள் வந்து என்னென்னா பெரிய வந்து நீட்டி முழங்குவாங்க. அந்த யதார்த்த களத்தில் என்ன நடக்குதோ அதை தான் அந்த கேரக்டராக நான் வந்து டைலாக்ஸ் வந்து அதிகமாக கொஞ்சம் அந்த கம்யூனிச வாடை இல்லாமல் இருந்துச்சு. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அது பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சார வாடை இல்லாமல் இருந்தது யதார்த்தமாக இருந்தது. அது என்னென்னா எங்கள் இயக்குனர் வந்து டைலாக் ரொம்ப நல்லா எழுதுவார். பட் எனக்கு என்னென்னா அந்த மக்கள் பேசுகிற அந்த மொழி, அந்த மக்கள் என்ன பேசுகிறாங்கன்றத வந்து அதுதான் டைலாக்காக வச்சேன். இவன் என்ன மாமா வந்து பிளகா பஞ்சாயத்து பேசுகிறான், அது எங்கள் ஊரில் வந்து பேசுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற மொழி. அப்புறம் வந்து அந்த தோழர் வந்து பேசுவார். என்ன பேசுவார்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்களாம் திருந்திருந்தா வாயும் வகுத்துக்காக தான்டா வாழ்கிறீங்க, ஏன்டா அடிச்சிக்கின்னு இந்தமாரி. அதுக்கு என்னென்னா எல்லாமே கிராமத்து சொல்லாடலாக இருக்கணும், அந்த ஸ்லாங்காக இருக்குன்றதுக்காக தான் வச்சன் தோழர். அந்த இப்போ இந்த பொதுவாக அரசியல் படம் பண்ணாலே சென்சாரில் நிறைய காட்சிகள் வெட்டப்படும். சொல்லவே தேவையில்ல, ஜிப்சி ஒட்டுமொத்தமாக குறுக்கியும் விறுக்கியும் வெட்டி போட்டாங்க. அதை இப்போ அதே மாதிரியான பிரச்சனைகள் நிறைய அரசியல் பேசியிருக்கீங்க. அப்போ இதில் சென்சார் எந்த அளவுக்கு தலையிட்டுச்சு, ஏதாவது கட் பண்ணாங்களா, அல்லது இல்லை நான் பேசி ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன், அந்த சம்பவம் என்ன? அதான் தோழர், எனக்கு சென்சார் போர்டு என்னென்னா, எனக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஜிப்சியை வந்து என்ன சின்ன பின்னமாக ஆக்குனாங்க, மாட்டுக்கறியை வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து காட்ட சொன்னாங்க. என் மனதுக்கு ரொம்ப வந்து பிடித்த படம் வந்து ஜிப்சி தான். ஏன்னா அதுக்கான ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பயணம் இருக்குது, அதுக்கான மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. அதை வந்து இந்த சென்சார் போர்டில் அப்போ இருந்தவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு வந்து கேட்காம, ஏன்னா அங்கே படம் பார்க்குறவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு அரசியல் தெரிஞ்சிருக்கணும். சும்மா வீட்டில் உப்புமா தூண்டுங்கிறவனையும் அவங்க அப்படியே சொல்லுவாங்க தோழர், படம் பண்ண வரவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான பாலிசி. என்னன்னா சும்மா வீட்டில் வந்து இந்த ரிட்டையர்ட் ஆகிற டைமில் கூப்பிட்டு வந்து சென்சார் போர்டில் வந்து மெம்பராக போட்டு அவன் வந்து ஒன்று வந்து சொல்லுவான். அப்படி தான் அந்த வந்து ஜிப்சியோட அந்த 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 அரசியலை வந்து அவங்க கண் முன்னாடியே வந்து ஒரு கலையை வந்து சதைக்கிறாங்கன்றது வந்து அது வந்து ஒரு பெரிய வந்து துயரமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ அப்படி அடிப்பட்டாலும் எனக்கான அரசியலை நான் பேசுன்றதுல வந்து தெளிவாக இருந்தேன். நான் எனக்கான இந்த ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கான அரசியலையும் வெகுஜன மக்களுக்கான அரசியலையும் அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தேன். எனக்கு வந்து சென்சார் போர்டு படம் பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, எங்கள் இயக்குனரே வந்து என்கிட்ட சொன்னால் மனசு கஷ்டம் அடைஞ்சிருன்னு சொல்லிட்டு வந்து சென்சார் போர்டில் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, 2 ஸ்டேட் பிரச்சனையாக வேறு பேசுகிறாரு சொல்லி எங்கள் இயக்குனர் ரொம்ப பதட்டமாயிட்டார். பராரிக்கா? ஆமாம், அவர் வந்து பெரிய எப்படியாச்சும் அவருக்கு அதோட வழியெல்லாம் தெரியும். முதல்ல அதுக்கு மட்டும் தான் விட்டு விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த படம் எப்படியாச்சும் வந்துன்னுன்றதுல வந்து அவர் பயங்கர வந்து பதட்டம் அடைஞ்சிட்டாரு. அப்புறம் சென்சார் போர்டு வந்து படம் பார்க்குறாங்க. படம் பார்த்த உடனே அன்றைக்கி டீமே போகுது, எங்கள் டீமே எல்லோரும் வந்து வெளியே இருந்துங்கிறாங்க. அப்புறம் படம் பார்த்துட்டு என்னை ஒரு 3/4 மணி நேரம் உள்ளே கூப்பிடல தோழர், உள்ளே கூப்பிடல. அவங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க, மீட்டிங் போகுது. அப்போ எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, படம் வந்து நிறுத்த போகிறாங்க. 3/4 மணி நேரம் இவர் உள்ளே கூப்பிடலன்னொடனே அப்புறம் வந்து என்னை உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்ட உடனே ஹூ இஸ் த டைரக்டர் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க நான் தான் சார் அப்படின்னோடனே அப்போ வந்து எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணிவிட்டு அவரை வந்து எல்லாருமே வந்து கிளாப் பண்ணாங்க. கிளாப் பண்ணிவிட்டு வந்து அவர் அதிகாரி கேட்டார், இது உங்களோட 6வது படமா இல்லை வந்து 7வது படமான்னு கேட்டவுடனே, இல்லை சார் இது என்னுடைய வந்து ஃபஸ்ட்டு படம்னு சொன்னேன். அப்போ சொன்னார், த ஒண்டர்ஃபுல் டைரக்டர், நீங்கள் ஒரு 10 படம் பண்ண டைரக்டர் மாரி இந்த படத்தை எடுத்துக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அதெல்லாம் எத்தனை விட்டு போகிற அதான் என்னன்னா இந்த கட்டு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், கட்டு எதுவும் கொடுக்கலீங்களா? அப்போ அவர் வந்து என்னை வந்து கேட்டார், என்ன சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், என்ன வந்து கேட்டார். நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா நல்லா இருக்கணுன்னே மொத்த பேர் சிரிச்சிட்டாங்க. சிரித்தோடனே எனக்கு பயமாக ஆயிடுச்சு, என்ன சிரிச்சிட்டாங்கன்னே. அப்போ அவர் சொன்னேன், ஏங்க கிளைமேக்ஸில் இவ்வளோ பெரிய வன்முறை என்னை கட்டிக்கிறீங்க, சர்டிஃபிகேட் கேட்குறீங்க அப்படின்னு. வன்முறைக்கு எதிரான வன்முறை அகிம்சை தாங்க, சரி கூட குறைச்சா WOUO ஏதோ ஒன்று. இப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நடக்கிறத தானே சொல்லிக்கிறேன், இந்தியாவில் நடந்த விஷயங்களில் தான். இந்த படமே வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் தோழர் நீங்கள். அதனால் நான் இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் 2-3 அவங்ககிட்ட சொன்னோடனே அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அப்படின்னாங்களா? அவர் வந்து பொலிட்டிக்கல் வந்து தெரிஞ்சவங்க, அந்த அதிகாரிக்கு வந்து பொலிட்டிக்கல் வந்து தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவ்வளோ மென்மையாக பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, UA வாங்கிக்கிங்கன்னு சொன்னோடனே நான் இல்லை சார் கொடுத்தீங்களா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை. அப்போ அவர் ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், உங்களுடைய அரசியலையும் உங்களுடைய வாழ்வியலையும் எந்த இடத்துலையும் நான் வந்து சிதைக்க விரும்பலை, UA வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையை மட்டும் மியூட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு கட்டு கொடுத்தாரு. என்னென்னா அது கட்டு கூட அந்த
பெண்ணை வந்து வயிற்றில் உதைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லாங்கில் ஒரு ஷாட் வச்சுக்கங்கன்ட்டார் அவர். லாங்கில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு யூஏ கொடுத்துட்டாரு. பட் ஒரு 2-3 நாள் பொறுத்து வந்து அவர் எனக்கு கால் பண்ணார், பர்சனலாக கால் பண்ணி உங்கள் படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், 3 நாள் உங்கள் படம் வந்து என்னை தூங்காத வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு, நீங்கள் ரொம்ப நல்ல சினிமா எடுத்துக்கிறீங்க, வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னார். அதனால் சென்சார் போர்டில் வந்து படம் பார்க்குறவங்க கிட்ட தான் இருக்குது அந்த புரிதல். அந்த அரசியல் தன்மையோடு வந்து படம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஜிப்சிக்கு இந்தமாரி வந்து நடந்திருக்காது. பராரிக்கு நடந்த மாரி ஒரு பாராட்டு தெரிவித்து அந்த டைமில் வந்து கௌதமி தான் வந்து சென்சார் போர்டு தலைவர், ஜிப்சி தலைவராக இருந்தாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய, அவங்க வந்து சினிமாவில் வந்து அவ்வளோ தூரம் இருந்தவங்க, சினிமா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், இப்படி ஒரு பெரிய ட்ராவல் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும். அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை நினச்சி அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கின்னு இருக்கணும், அதை அவங்க வந்து செய்யலாம் அந்த டைமில். பட் பராரிக்கு அந்தமாரி எதுவுமே நடக்கலை. சென்சார் போர்டு வந்து பயங்கரமாக வந்து பாராட்டின படம் தான் அது. ஓகே, இப்படி சென்சார் முத கொண்டு பாராட்டிய ஒரு படமாக பராரி. எனக்கு ஒரே ஒன்று தான், என்ன தோழர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் கடைசியாக கொண்டாந்து மக்கள்னு முடிச்சிடுவார். அது ரொம்ப கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. முழுக்க எந்த கேள்வி கேட்டாலும் முழுக்க கொண்டாந்து மக்கள்ங்கிற இடத்துல தான் நீங்கள் அது பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷம் தோழர். வந்த இடம் அந்த மாதிரி இடம்டா. இல்லை தோழர், எனக்கும் உங்களுடைய நீங்கள் போடுற வந்து வீடியோக்களை வந்து கம்பல்சரி டெய்லியும் பார்த்துருவேன். எனக்கு வந்து எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது அப்போ உங்கள் வீடியோவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிடும். நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருமே உங்கள் வந்து வீடியோ டெய்லியும் வந்து பார்த்துருவாங்க. பட் என்னென்னா எப்போதுமே தோழர் இங்கே வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ அந்தமாரி ஆட்களில் நம்ம சந்திக்கும் போது, அந்தமாரி ஆட்கள் கூட நம்மளுக்கு உரையாடும் போது பயங்கரமான உற்சாகம் தான் இருக்கும். எனக்கும் உங்களை வந்து சந்திச்சதில் வந்து பெரும் மகிழ்ச்சி தோழர். இதை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நன்றி தோழர். நன்றி தோழர்.